ஹலோ கைஸ். இன்னும் நம்ம த பிகினிங் ஆஃப்டர் த எண்ட் மாங்காவோட மூவி 4 தமிழ் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மூவி 1 and 2 and 3 வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதை பார்க்காதவங்களாம் வந்து அதை பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ நம்ம வந்து சீசன் 6 கண்டினியூ பண்ணுறதுனால நிறைய பேர் வந்து அந்த 3 மூவியோட முடிஞ்சுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் ஒரு 4 மூவி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வரும். அதை பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஓவராக பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டஞ்சனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டனுக்கே வந்து ஆப்போசிட்டானுங்க. ஒரு கையை வந்து பார்த்தீங்கன்னா அறுத்துட்டாங்க. ஒரு ஆமையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டனுக்கு காலி. அதாவது ரெக்னால்டு இருக்காருல்ல, அவருக்கு சொல்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா கை போன வழியில் வந்து பார்த்தீங்கன்னா துடிச்சிட்ருப்பார். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவரை சுற்றி நின்றுட்டுருப்பாங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீலருமே காலியில் செத்துட்டார்ல, அவர் தான் யார் அவர் நம்ம ஆலிவர். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யாருமே இல்லைன்றதுனால அவர் வாயில் வந்து பார்த்தீங்கன்னா துணியை கட்டி வந்து பார்த்தீங்கன்னா வலியை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இவங்க இருக்காங்களே, சமந்தா இருக்காங்களே, வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ட்ரை பண்ணுவாங்க. அப்போ தான் நம்ம கிரியால் வந்து இந்த மாதிரி ஒரு சாண்ட்விச் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு. கொடுத்துட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்பெஷல் ட்ராவல் சாண்ட்விச்சஸ். இதெல்லாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி வெளில போகிற டஞ்சனுக்கு போகிற டைமில் இதை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுவும் இல்லாமல் இதை வந்து எடுத்துகிட்டு போய் சாப்பிடும்போது ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுவும் இல்லாமல் இந்த சாண்ட்விச்சுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சீஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஆர்டிமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அவனுக்குமே ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. அப்போ அவனுமே ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும்போது அவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆமாப்பா எனக்கு ரொம்ப பிடிக்குன்ற மாதிரி அவருமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறார். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ரொம்ப டேஸ்டியாக இருக்கா அப்படின்ற மாதிரி அவர் கேட்கும்போது ரொம்பவுமே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம கிரியோட வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி என்னோடய ஃபியான்சி தான் வந்து அதை க்ரியேட் பண்ணாங்க. அது வந்து அவங்களோட ரெசிபி தான். அதுதான் இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லா சீசனுமே எல்லா டைமே அதான் வந்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஆர்ட் வந்து சொல்கிறோம், நீங்கள் வந்து ரொம்பவுமே லக்கியான ஒரு ஆள். நான் வந்து உங்களோட ஃபியான்சிக்கு வந்து அந்த சாப்பாடு வந்து ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு, ரொம்ப ரெஸ்பெக்டோடு சொன்னதாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இவருக்கு கிரியோல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷன் கொடுத்து நான் வந்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம லுக்காஸ் வந்து பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கான். நான் வந்து உங்களை ஜாயின் பண்ணதுக்கான ஒரே ரீசன் வந்து இங்கே வந்து WA கிளாஸ் மேஜ் வந்து இருக்குன்றதுனால தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லீடரே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லீடரோட கையை வந்து வெட்டிட்டாங்க. நம்மக்கிட்ட ஒரு எமீட்டர் கூட இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லும்போது அவருமே வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு, சின்ன பையன் மாதிரி வந்து ரீசன் சொல்கிறத வந்து நிறுத்து, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, நீ வந்து உன்னோட வெப்பனே நீ வந்து கீழே போட்ட, உன்னை வந்து நோட் தான் வந்து காப்பாற்றினா, இல்லை நீ வந்து செத்து போயிருப்ப அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து ஃபைட் போயிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவன் சொல்கிறான், நான் வந்து சமந்தாவை போய் சீல் பண்ணணும், நான் வந்து எவ்வளோ தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவன் வந்து கத்திட்டு இருப்பான். அப்போ வந்து நான் வந்து அலர்ட்டாகவும் இருந்து, அதுவும் இல்லாமல் அந்த பேரியருக்கு வந்து டைமுக்கு வந்து ரியாக்ட் பண்ணி அதை வந்து செட்டப் பண்ணேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்லிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு எனஃப்னு ஒரு சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வருது. சரி போதும் நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு. அதை கேட்டு லுக்காஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவன் இருக்கான்ல நோட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர இதுவாக வந்து பார்த்தீங்கன்னா திட்டிறான். அதை கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கே ஒரு மாதிரி வந்து ஆயிடுது, யாருக்கு லுக்காஸ்க்கு. நீ வந்து அவன் வந்து லுக்காஸ் வந்து சொல்லுவான், நான் வந்து ஒரு ஆரஞ்ச் கோர் ஆக்மெண்டர் அப்படின்னு சொல்லும்போது, நீ வந்து எல்லோ கராக இருந்துக்கோ, சில்வர் கோராக இருந்துக்கோ, இல்லை நீ கடவுளாக கூட இருந்துக்கோ, என் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், நீ வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து கார்டியனாக இருந்தால் மட்டும்தான் நீ எல்லா விஷயத்தையுமே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு. அப்போ இன்னொருத்தர் இருக்கார்ல சார் வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட ஓண்ட் வந்து நான் ட்ரீட் பண்ணுறேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போவுமே நம்ம ஆர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரால்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நான் வந்து இதுக்கு மேலே நீங்கள் டிசிஷன் எடுக்கிறீங்களா, இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து எங்கள் கூட இதுக்கு மேலே மூவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது இன்னொருத்தவங்க சொல்கிறாரு, ரெஜினால்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ன்ஸ், அதாவது அந்த ஃபயர் மேஜிக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறையவே வந்து பார்த்திங்கன்னா இன்ஜுரிஸ் அதிகமாகிடுச்சு. அதுவும் இல்லாமல் அந்த இன்ஜுரிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட் பண்ண முடியும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா டைம் வேணும் அவங்களுக்கு. ரெஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வேணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட் வந்து கேட்பான், பிரால் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது நம்ம பிரால்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் நான் வந்து சாகிற வரைக்கும் இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா போவேன், டில் த எண்ட், கடைசி வரைக்கும் நான் வந்து இந்த ஃபைட்டை வந்து இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு சமந்தா வந்து என்ன சொல்கிறீங்க, நீங்கள் வந்து ஒரே ஒரு கையோட வந்து ஃபைட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஒரு கை இருந்தாலும் சரி நான் வந்து ஏஏ கிளாஸ் ஆக்மெண்டர் தான், WA கிளாஸ் ஆக்மெண்டர் தான், நான் வந்து எப்பயுமே விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப்பை வந்து ஆர்ட் தான் வந்து லீட் பண்ணுவோம் அப்படின்ற வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுறாரு. ஆர்ட்டுன்னு சொல்ல மாட்டார், நோட்டுன்னு சொல்லுவார். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நேம் வந்து கொஞ்சம் மாற்றி புரிஞ்சுக்கோங்க, ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லும் போது நார்மலாகவே அது வந்து வருதா, அதனால் அப்படியே சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட் வந்து சொல்கிறான், நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே லெவலான ஒரு ஹெட்டு. நீங்கள் உங்ககிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அன்பிரடிக்டபிள் ஃபேஸ்லாம் இருக்கும். அதனால் நீங்கள் நேச்சுரலாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ தான்ப்பா கரெக்டாக இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஆர்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஓகே நான் நீங்கள் சொல்கிறதே வந்து ஒத்துக்கிறேன். கொஞ்சம் ஹார்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த க்ரூ வந்து ஃபார்வர்டாக கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட் வந்து சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான்.
ஸோ இப்போ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் ஆகுது. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த டனலுக்கு வந்து எண்டே கிடையாது. ஸோ கண்டினியூ ஆகிட்டே வந்து போகுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே அடுத்த அட்டாக் வந்து வர ஆரம்பிச்சிருது. நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா க்ரூ வந்து அவங்களோட ஃபைட் வந்து ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இம்பாக்ட் பிளாஸ்ட்ன்ற ஒரு அட்டாக் வந்து யூஸ் பண்ணுவார். ஸோ அந்த கிரவுண்ட் மேஜிக் யூஸர் தான். அவரோட அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோப்பா நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு அட்டாக் வந்து நான் கொடுத்துருப்பா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட அவர் வந்து பார்ப்பார். ஸோ அதுக்குள்ளே நம்ம எலிஜாவுமே வந்து பார்த்திங்கன்னா அவனோட கிரவுண்ட் மேஜிக்கு அதுக்கப்புறம் நம்ம ஜாஸ்மின் வந்து வின் மேஜிக்லாம் யூஸ் பண்ணி அந்த பாத்தையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்தை வந்து புதுசாக க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன நடக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியல. ஸோ ஏதோ புது டைமென்ஷன் மாதிரி வந்து இது இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ்குள்ளே போனதுக்கப்புறமா அப்போ தான் நம்ம ஆர்ட் வந்து யோசிக்கிறான். ஸோ இங்கே பில்லர்ஸ்மே இல்லை, இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சப்போர்ட்டாக நிற்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஸோ இது வந்து கேவ் வந்து பார்த்திங்கன்னா தானாகவே மாறிடுச்சா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டுருக்காங்க. சமந்தா வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு அங்கே இருக்க ஃப்ளவர்ஸ்லாம் வந்து எடுத்து பார்த்துட்டு ரொம்பவுமே க்யூட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஸோ நம்ம க்ரீவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரேக் எடுப்போமாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கு ரொம்ப தூக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆர்ட் வந்துட்டு ரெஸ்ட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பட் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஏன்னா இங்கே வந்து என்ன நடக்க போகுதுன்னு அவனுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம வந்து இங்கே நிற்க போகிறது கிடையாது, நம்மளை வந்து யாராச்சும் காட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நீ வந்து ஓகேவாப்பா கண்டிப்பாக அப்படி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கிரியோல் கேட்குறாரு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா வேறு வழியில்ப்பா வாங்கன்ற மாதிரி கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம ஆர்ட் வந்து யோசிக்கிறான், இங்கே வந்து ஏதோ ஒரு இடம் வந்து இருக்குது, அது வந்து என்னை ரொம்பவுமே லைக் எட்ஜில் போய் தள்ளுது, அது என்னது, நான் வந்து எதை வந்து மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட் வந்து யோசிக்கிறான். ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாஸ்மினோட கண்ணுக்கு வந்து ஏதோ ஒரு உருவம் வந்து தெரியுது. ஸோ அந்த உருவம் வந்து பார்த்திங்கன்னா லைக் அந்த 2 ஆர்ம்ஸையுமே வந்து தூக்கிட்டு கிட்ட வருது. அதை பார்த்தோன்னே நம்ம ஜாஸ்மின் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு அந்த கண்ணை வந்து திறக்கிறாங்க. ஸோ நம்ம கிரியோவில் வந்து பார்த்திங்கன்னா கிளாரா நீ தானே அது அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா பார்த்துட்டு வந்து போகிறாரு. ஸோ அப்போ வந்துட்டு கிரியோல் நீ வந்து ஓகேவா உனக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா பார்க்குறாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்கிறாரு, கிளாரா நீ வந்து என்னால் நம்பவே முடியல, நீ வந்து செத்துருக்க மாட்டேன்னு நான் நினச்சேன், அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ அங்கேயே நான் வந்து உங்ககிட்ட வரேன் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஓடுறாரு. அப்போ நம்ம ஆர்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிரியோல் நில்லுங்க, இது வந்து டேஞ்சரான ஒரு இடம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் ஜாஸ்மின்மே சொல்கிறாங்க, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இல்யூஷன்ஸ் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஆர்ட்டுமே சொல்கிறான், ஓ அதனால தான் வந்து நான் லைக் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒன்றா இருங்க, நம்ம வந்து இங்கே வந்து மைண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சமந்தா சீக்கிரமாக பேரியர் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சமந்தா வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட் பண்ணி ஸ்பெல் வந்து கேஸ்ட் பண்ணி ஒரு வாட்டர் பேரியர் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தட் வில் பி ஸ்ட்ராங். ஸோ ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அப்போ வந்து யார் கிளாரா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சமந்தா கேட்கும் போது கிரியோலோட ஃபியான்சின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிரியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாண்ட்விச் கொடுத்துருப்பார்ல சீஸ். ஸோ நம்ம ஆர்ட் கூட வந்து சொல்லியிருப்பாங்களே உங்கள் ஃபியான்சி கிட்ட வந்து நான் சொன்னதாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து செத்து போயிட்டாங்க. ஸோ டஞ்சனில் வந்து பார்த்திங்கன்னா இறந்துட்டாங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா என் கண்ணு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இறந்து போனாங்க அப்படின்ற மாதிரி இன்னொருத்தருமே வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறார். ஸோ அது வந்து நம்ம ஈவன் கால கிரியோவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஆஷஸ் வந்து பார்த்திங்கன்னா அவன் தான் வந்து பார்த்திங்கன்னா புதைச்சான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து சீக்கிரமாக போய் கிரியோவில் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம லூக்காஸ் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான், இந்த மாதிரி எதுவுமே நம்ம பிளானுக்கு ஏற்ற மாதிரி போக மாட்டேங்குது, நீங்களாம் உண்மையாகவே ஒரு வெட்டரன் அட்வென்ச்சர்ஸ் தானே அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா கேட்குறேன். ஸோ இப்போ நம்ம ஆர்ட் வந்து கேட்குறான், நீ வந்து எதாவது பார்த்தீங்களா ஜாஸ்மின்ன்ற மாதிரி கேட்கும் போது நம்ம ஜாஸ்மின் வந்து பார்த்திங்கன்னா இல்லைன்ற மாதிரி தலையாட்டிட்டு நான் வந்து வேறு எதையும் பார்க்கல, ஒரு சில பேரை வந்து பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எங்கள் அப்பாவை தான் நான் வந்து பார்த்தேன், அவர் வந்து என் முன்னாடி வந்து அவரோட ஆர்ம்ஸை வந்து எடுத்துகிட்டே வந்தார், அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்தார் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா யோசிக்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட் வந்து கையை பிடிச்சி நீங்கள் வந்து ஓகே தானே அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவங்களுமே குட், நான் வந்து நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு தெரியுது அந்த மிஸ்ட் இருக்குல்ல, ஸோ அந்த புகையில தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பனியில் தான் லைக் இல்யூஷன்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ நம்ம சீக்கிரமாக போய் கிரியோவில் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து சமந்தாயிட்ட சொல்கிறாங்க அந்த பேரியர் வந்து ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லும் போது நம்ம ஜாஸ்மின் வந்து பார்த்திங்கன்னா பேன்சி ஹவுலுன்ற ஒரு அட்டாக் வந்து யூஸ் பண்ணி அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ புது பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வைன்ஸை வந்து சுற்றி வளைச்சிடுது. ஸோ அங்கேருந்து தப்பிக்கணும்னா இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எதாவது பண்ணி தான் ஆகணும். நம்ம ஆத்தர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறான். ஸோ அந்த வைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஃபாக் கிடையாது, வைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மறைஞ்சிட்டு இருந்துச்சு. நம்ம ஜாஸ்மின் போட்ட ஸ்பெல்ல வந்து கூட வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எதுவுமே வந்து அஃபெக்ட் ஆகலை அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு லுக்காஸ் இப்போ வந்து நீ எதா பண்ணு, அவங்களாம் சீக்கிரமாக வராங்க அப்படின்னு சொல்லும் போது நீ வந்து எனக்கு எதுவும் சொல்ல தேவலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம லுக்காஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரசன்ட் டெம்பருன்ற ஒரு ஸ்பெல்லை வந்து பார்த்திங்கன்னா போட்டு விட்றோம். ஸோ அது வந்து பயங்கரமான ஸ்பெல்லு, ஆனால் ஒன்றுமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணல. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஈஸியாக இருக்காது போல் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ராங்கரான ஒரு ஸ்பெல்லாம் போட்டுமே ஒன்றும் பண்ண முடியலன்ற மாதிரி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே ஒன்று சேர்ந்து எல்லாத்தையும் உடைப்போன்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாங்க. நம்ம ஆர்ட் வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஃபைட் பண்ணால் தான் வந்து இதை
ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானுக்கு வந்து வரான். ஸோ அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா சீக்கிரமாக வந்து எல்லாருமே ஃபார்மேஷனுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணுறான். ஸோ நம்ம இவங்க இருக்காங்களே ஜாஸ்மின் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட விண்ட் அட்டாக்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அப்போ தான் ஆர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் புரியுது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயின்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து ஃபயரில் வந்து எதுவுமே ஆக மாட்டேங்குது. ஏன்னா அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதம் இருக்கும். ஸோ மாய்ஸ்சர் வந்து இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே ஆக மாட்டேங்குது. அப்போ தான் நம்ம ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா உடனே அவனோட இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணுறான். ஸோ அப்படியே வந்து அந்த மேஜிக் வந்து மாற்றி விட்டு எலமெண்ட்டை மாதிரி ஃபயர் எலமெண்ட் வந்துடுது. ஸோ வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா அவன் லைட்டாக மானவை கான்சன்ட்ரேட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணுறான். அது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது. ஸோ பிரால்டுன்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட யூஸ் பண்ண சொல்லலான்னு சொல்லி கூப்பிட்டா அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட லைக் இதுலேயே இல்லை, எப்படி சொல்கிறது, சுயநினைவுலே இல்லை. அவர் வந்து பார்த்திங்கன்னா பைத்தியம் முடிச்ச மாதிரி வர வைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணி பயங்கரமாக கட் பண்ணிட்டு நீங்கள் கொஞ்சம் வளர்ந்த ரூட்ஸ் எல்லாம் எனக்கு மேலே ஆயிடுவீங்களா, நான் ஒரு AA கிளாஸ் ஆக்மெண்டட் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுவார். அப்போ தான் நம்ம ஆட்டுமே பார்த்துட்டு அவர் வந்து மனுஷத்தன்மையே இழந்துட்டார் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் சொல்கிறான். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வைன்ஸ்லாம் வந்து அவரை பிடிச்சிடுது. அப்போ நம்ம ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஸ்லாஷ் பண்ணி வந்து காப்பாற்றி விட்டுறான். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா லைக் நம்ம ஆர்ட்டுமே வந்து இப்போ தான் நிறைய விஷயத்தை வந்து நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ லுக்காஸ்மே இருக்கான்ல, ஸோ அவனுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வருவான். ஸோ வந்து போர்ஷன் குடிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெல்லு வந்து போட ஆரம்பிச்சிருவான். ஸோ எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து ரொம்பவுமே ஹையான ஒரு ஃப்ளேம் ஸ்பெல்லை வந்து போட ஆரம்பிச்சிருவான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து லைட்டாக டேமேஜ் வந்து வர மாதிரி தான் இருக்குது. ஸோ ஏன்னா லுக்காஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே ஸ்ட்ரைட்டாக தான் திங்க் பண்ணுறா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்டுக்கு அப்படி தான் புரியுது. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தருமே வந்து பார்த்திங்கன்னா எலிஜா சீக்கிரமாக திரும்பிப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ வைன் வருது, டக்குன்னு வந்து கட் பண்ணி காப்பாற்றி விட்றாங்க எலிஜாவை. ஸோ எலிஜா அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்பெல்லை வந்து போட ஆரம்பிச்சிடுறான். ஸோ எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா இவனோட ஃபைட்டு வந்து ஒரு கோஆர்டினேஷனோட வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா வைன்ஸ்லாம் வந்து ரீஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ அது வந்து அதுக்கு மேலே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சமந்தாவோட நெக்ஸ்ட் ஸ்பெல்லை வந்து பார்த்திங்கன்னா போட சொல்கிறாங்க. ஸோ சமந்தா வந்து அடுத்த ஸ்பெல் வந்து போட்டுட்டு இருக்கும்போது நம்ம போய் கிரியோவில் வேறு காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ சமந்தா வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா ஆக்வாசிஃபானுன்ற ஒரு யூட்டிலிட்டி ஸ்கில்லை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து என்ன பண்ணுன்னா சரௌண்டிங்கில் இருக்க வாட்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இழுத்துரும் வெளில. ஸோ வைன்ஸ்குள்ளே வந்து அதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதனால் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமந்தா போட்ட ஸ்பெல்லு படி எல்லாமே வெளில வந்துடுது. நம்ம ஆர்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சமந்தா வந்து பிடிச்சி காப்பாற்றி விட்ருவான். ஸோ அப்போ தான் நல்ல வேலை பண்ணிங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது சமந்தா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம லுக்காஸ் வந்து இல்லை இங்கே வந்து எதுவுமே வேலைக்கு ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும் போதே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ட் வர ஆரம்பிச்சிது. ஸோ புகைலாம் வந்து வர ஆரம்பிச்சிருது. அப்போ வந்து அந்த வைன்ஸ்லாம் வந்து திருப்பி புகைக்குள்ளேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருதுங்க. ஸோ அப்போ வந்து இங்கே வேறு எதுவுமே வேலைக்கு ஆகலன்றது அப்போ தான் வந்து ஆர்ட்டுக்கு புரியுது. ஸோ எல்லாருமே பயந்து முன்னாடி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஆர்ட் வந்து திரும்பி பார்க்குறான். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய S-கிளாஸ் பீஸ்ட் மாதிரி ஒன்று வந்து நிற்கிது. ஸோ இதை பார்த்துட்டு ஆர்ட்டே வந்து பார்த்திங்கன்னா பயந்துட்டு நின்றுட்டு இருப்பான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சமந்தா வந்து இல்லை இதுக்கு வாய்ப்பே கிடையாது, நான் வந்து இதெல்லாம் புக்ஸில் தான் பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு எல்டர்வுட் கார்டியன்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ திரும்பியும் நம்ம பிரால்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மனித தன்மையை வந்து இழந்துடுறாரு. ஸோ நான் வந்து அவர் வந்து சொல்கிறார் இந்த மாதிரி கடவுள் வந்து நம்மளை வாழக்கூடாதுன்னு நினச்சிட்டாரு போல். ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ இப்போ எல்லாருமே அந்த பீஸ்ட்டை பார்த்துட்டு எப்படி தப்பிச்சு விடலான்ற மாதிரி பயத்தில் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து அட்டாக்லாம் பண்ணுறது யோசிக்கல. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி தப்பிச்சு விடலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம கிரியோல் இருக்கார்ல, ஸோ அவரோட பாதி உடம்பு மட்டும் பார்த்திங்கன்னா அதில் மாட்டிகிட்டு இருக்கும். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா கிளாரான்னு சொல்லிட்டு இருப்பார். அதை பார்த்துட்டு இன்னொருத்தர் இருக்கார்ல, ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா செம்மக்காக வந்துடுது. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு அவரோட கிரவுண்ட் மேஜிக் தானே வருது. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த மேஜிக் வந்து யூஸ் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா கிரியோவில் பார்த்தோன்னே செம்ம கஷ்டமாயிட்டு அவருக்கு, ஏன்னா அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் போல். ஸோ அதனால் வந்துட்டு அவர் வந்து அட்டாக் பண்ணலான்னு போகிறார். நம்ம ஆர்ட் வந்து இல்லை இது கூட நம்மளால் சண்டை போட முடியாது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரான். ஸோ அப்போ வந்து நம்ம ஜாஸ்மின்மே நோட் நில்லு அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. ஏன்னா இப்போ அவனை காப்பாற்ற போய் இவன் போய் மாட்டிப்பான்ல. ஸோ அதனால் வந்து அவங்க சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்ம ஆர்ட் வந்து சொல்கிறான் எலிஜா சீக்கிரமாக போய் அவரோட ஷீல்டு பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா எலிஜாவுமே ஒரு ஷீல்டு வந்து போட்டு விட்டுறான். நம்ம ஜாஸ்மின் வந்து சொல்லுவாங்க ஆர்ட் வேணாம், ஆர்ட் நம்ம வந்து இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்ம ஆர்ட் வந்து சொல்லுவான் நான் வந்து அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்போ வந்து டக்குன்னு நம்ம ஜாஸ்மின் வந்து நான் உன் ஃபேமிலிக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னே வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து ரொம்ப சோகமாக சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுதுன்னா நான் வந்து உன் ஃபேமிலிக்கிட்ட உன்னை சேஃபாக வச்சுருப்பேன் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவருமே நீ ரொம்ப பெருசாக வளர்ந்த ட்ரீ தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உன்னை நான் போட்டு தள்ளுறேன் பாரு அப்படின்ற மாதிரி ஏர்லேயே வந்து பார்த்திங்கன்னா வெட்டுறதுக்காக போகிறாரு. அப்போ தான் நம்ம ஆர்ட் வந்து கை கொடுத்து இல்லை நான் வந்து இப்படி போகக்கூடாதுன்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கள வந்து அப்படியே விட்டு என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஜாஸ்மின் வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சுக்கிறாங்க ஸோ அவன் என்ன சொல்ல வரான்ட்டு. ஸோ அவருமே வந்து பார்த்திங்கன்னா செத்து போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மரத்தை வந்து பார்த்திங்கன்னா வெட்ட பார்க்குறாரு. அதாவது இந்த எல்டர்வுட் கார்டியனை வந்து பார்த்திங்கன்னா சாவடிக்க பார்க்குறாரு. ஸோ ஆனால் அவரால் எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அந்த வைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குல்ல. ஸோ அதனால் அவங்களால எதுவுமே பண்ண முடியல.
இப்போ வந்து ஆர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா எதாவது பண்ணி ஆகணும். ஸோ அவன் வந்து என்ன யோசிக்கிறான்னா, இப்போ இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எலிஜா சீக்கிரமாக வந்து உன்னோட கிரவுண்ட் மேஜிக் தானே, ஸோ அவன் வந்து ஒரு மேட்ச் தானே, ஸோ அதனால் வந்துட்டு சீக்கிரமாக ஒரு ஆக்மெண்ட்டுன்றதுனால ஒரு மேஜிக் யூஸ் பண்ணி கவர் பண்ணி நம்ம ஜாஸ்மின் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக எக்ஸிட்டில் கூட்டு போய் விட்டுரு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ட் வந்து கமெண்ட் கொடுக்குறோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சமந்தாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காலில் வந்து அடிபட்டிருக்கும். ஸோ அவங்களாலுமே நடக்க முடியாது. ஸோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் கூட தான் ஆட்டோட தோளில் வந்து கை போட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஆர்ட்டுமே இப்போ வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரியலன்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். அப்போ லுக்காஸ் சீக்கிரமாக நீ வந்து இந்த ஃபயர் மேஜிக் வந்து யூஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஏன்னா அந்த வைன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எரிக்கலாம்ல. ஸோ நான் தான் சொன்னேன் அந்த மாய்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இல்லைனா வந்து நம்மளால் கொல்ல முடியும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து லுக்காஸ் கிட்ட சொல்லுவான். அப்போ லுக்காஸ் வந்து என்ன பண்ணுவான்னா அவனோட ஸ்டிக்கை எடுத்து நம்ம ஆர்ட்டோட நெஞ்சில் வச்சு அந்த ஷூட்டை வந்து பார்த்தீங்கன்னா வைப்பான். ஸோ அப்படியே ஆர்ட்டு போய் விழுறான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லுக்காஸ் வந்து பின்னாடி வந்து விழுந்துடும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யோசிக்கிறான், இது வந்து நான் கிடையாது, நான் வந்து இப்படி எந்திரிக்க மாட்டேன், எந்திரி லுக்காஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவான், இந்த மாதிரி நான் வந்து ரொம்பவுமே மைட்டி வைக்ஸ் ஃபேமிலியை சேர்ந்தவன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அதுவும் இல்லாமல் நான் தான் வந்து பார்த்தோன்னா இந்த சாப்பின் கிங்டமோட வெற்றியை, அதாவது சாப்பின் கல்யாணம் இருக்கும் நடந்த வெற்றியில் வந்து நான் தான் முழு காரணத்தை வந்து இது பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு வரான். ஸோ இது வந்து என்னோடய கடமை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் வந்து கடைசி வரைக்கும் உயிரோடு இருப்பேன், என்னோடய எல்லையை தாண்டி நான் வந்து சண்டை போடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறேன். ஸோ அப்போ தான் நம்ம ஆர்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வைன்ஸ் எல்லாம் எரின்னு சொல்லிருப்பான். அப்போ தான் நம்ம ஆர்ட் முன்னாடி வந்து அந்த ஸ்டிக்கை வச்சு இந்த மாதிரி அவன் வந்து அந்த ஸ்பெல்லை வந்து கேஷ் பண்ணி நம்ம ஆர்ட் வந்து ரிவர்ஸில் அடிச்சு விட்ருப்பான். ஸோ நம்ம ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டேமேஜ் வந்து நம்ம ஆர்ட்டுக்கு ஆயிடுது. ஸோ அதனால் கிட்டத்தட்ட அவனால் எந்திரிக்க முடியல, சிவியர் இன்ஜுரி வந்து பார்த்திங்கன்னா நடந்துடுது. அப்போ எல்லாருமே யாராவது கிட்ட போகலான்னு பார்த்தா அவங்களையுமே பின்னாடியே இருங்க, முன்னாடி இருந்தீங்கன்னா செத்துருவீங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். அப்போ நம்ம எலிஜா வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்மினை சொல்ல, ஜாஸ்மின் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்மினே வந்து தூக்கி அடிச்சிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி பிரால்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தூக்கி அடிச்சுட்டு நம்ம எலிஜா இருக்கான்ல, ஸோ எலிஜாவாச்சு வந்து காப்பாற்றலான்னு பார்த்துட்ருப்பான். ஸோ அப்போ வந்து லுக்காஸ் வந்து சொல்லுவான், டே நீ வந்து எதுவும் தேவையில்லாமல் ட்ரை பண்ணாத, நீ எல்லாம் வெடித்து செத்துருவ அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பான். அப்போ எலிஜா வந்துட்டு என்னடா பண்ணுற, உனக்கு தெரிஞ்சு தான் பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது, நீ என்ன நினச்ச, நான் வந்து உங்களை மாதிரி காமனர்ஸை வந்து தப்பிக்க விடணும்னு நினச்சி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தோன்னா சொல்லுவான், இந்த மாதிரி நீங்களாம் ரொம்பவுமே பெருமைப்படுங்க, உங்களோட பேரில் வந்து வேலியன்ட் ஹீரோஸில் வந்து வரும். ஸோ என்னை வந்து தப்பிக்க ஹெல்ப் பண்ணி நீங்கள் எல்லாருமே செத்து போனதா, அதாவது உங்களோட சாக்ரிஃபைஸை வந்து நான் சொல்கிறேன் எல்லாருக்கிட்டேயும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம லுக்காஸ் வந்து சொல்லுவான். அப்போ வந்து எல்லாருமே வந்து பயந்துட்டுருப்பாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம எலிஜாவோட கண்ணாடியை வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிரும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இல்லை வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி கத்தும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த மான்ஸ்டர் இருக்குல்ல, ஸோ அது வந்து வந்துட்டுருக்கோம். அப்போ நம்ம பிரால்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சு போயிட்டு, நீ என்ன நினச்ச, நீ வந்து இந்த சின்ன பசங்க கூட எப்பயுமே ஃபைட் பண்ணின்னே இருக்கலாம்னு நினச்சியா, ஏன் கூட வந்து ஃபைட் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஸோ நம்ம பிரால்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபயர் மேஜ். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஸ்கில்லே வந்து அந்த ஃபயர் பவர் தான். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அதை 2ஆக வெட்டிடுவார். ஸோ வெட்டிட்டு திரும்பி பார்த்தா அது வந்து பார்த்திங்கன்னா ரீஜென்ரேட் ஆயிடுது. இது வந்து நம்ம ஆர்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா நோட் பண்ணிட்டு தான் இருப்பான். பிரால்ட் வந்து அவ்வளோதான் நம்ம வந்து காலி அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது நான் நோட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தப்பிச்சு வந்துட்டு இருப்பான். அப்போ வந்து எலிஜாவுமே முன்னாடி வந்துருப்பான். அப்போ 2 பேருமே கிட்டத்தட்ட அப்படியே நம்ம இட்டாச்சி சாசுகே மாதிரி ஒரே லைனில் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம ஆர்ட் வந்து சொல்கிறான், என்கிட்ட இப்போ வேறு சாய்ஸே கிடையாது, அந்த ரீகாயில் யூஸ் பண்ணனா என்னால் உயிர் தப்பிக்க முடியுமான்னு கூட தெரியல, ஆனால் இப்போ எல்லாரையும் காப்பாற்றணுன்னா எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சொல்லிவிட்டு ஃபேஸ் 2 ட்ராகன்ஸ் அவேக்கனிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவேக்கனிங் வந்து எடுக்கிறான். ஸோ அது வந்து நம்ம எங்கே பார்த்தோம் ஞாபகம் இருக்கா, நம்ம வீரியன் வந்து எடுப்பார்ல, ஸோ அந்த மாதிரி. ஸோ அப்போ தான் நம்ம ஆர்ட் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி என்னோட இளநாயரில் நான் எடுத்த ட்ரைனிங், ஸோ அப்போ வந்து நம்ம வீரியன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய கான்ஸ்டண்ட்டாக வந்து நிறைய ஹெல்ப் வந்து பண்ணார். ஸோ அதனால தான் வந்து நான் அக்வயர் ஸ்ட்ரைட் வந்து, அதாவது ஃபஸ்ட்டு ஸ்கில் இருக்குல்ல, ஸோ அக்கர்ஸ் ஃபேஸ், அந்த அக்கர்ஸ் ஃபேஸை வந்து நான் அப்போ தான் வந்து அச்சீவ் பண்ணேன். ஸோ செகண்ட் ஃபேஸ் வந்து இன்டெகிரேட் ஃபேஸ் இருக்குல்ல, ஸோ அவன் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபேஸை அச்சீவ் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லைக் சில்வியாவோட இன்னேட் ஸ்கில்ஸ், அதாவது நிறைய ஸ்கில்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அது வந்து அவனால் செப்பரேட்டாக வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா டைமையும் ஸ்பேஸையும் வந்து அவன் கடத்திட்டு அவன் மட்டும் போகிற மாதிரி, அவன் மட்டும் மூவ் ஆகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவான். ஸோ இந்த ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலைகள் இருந்துச்சு. ஸோ இப்போ இருக்க அவனோட ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா அவனால் என்ன வேணால் பண்ண முடியும். ஸோ செகண்ட் பிரேக் த்ரூ அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்கிறான், என்ன வேணால் பண்ண முடியும்னா அவனோட மானகம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் அவன்கிட்ட லைக் இன்ஃபைனைட் மானா வந்து இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவான், அதை வந்து வீரியன் வந்து அந்த ஃபேஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப வருஷங்கள் ஆச்சு, ஆனால் எனக்கு வந்து வெறும் 2.5 வருஷம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ சொல்லிட்டு இன்டெகிரேட் ஃபேஸுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவேக்கனிங் வந்து எடுக்கிறான். ஸோ இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நானே எதிர்பார்க்கல, நீங்களும் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில்வியுமே வந்து பார்த்திங்கன்னா பாப்பா அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சிடும். ஸோ பாப்பானா டாட்டில், ஸோ அதனால் கத்திட்டு நான் வந்து வரேன் உங்ககிட்ட அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கோம்.
அப்போ நம்ம ஆர்ட் வந்து சொல்லுவான், "இல்லை செல்வி, நான் வந்து நல்லா தான் இருக்கேன். நீ வந்து இங்கே வர வேணாம். இங்கேருந்து நீ தள்ளியேறு" அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ என்ன ஆனாலும் சரி, நீ வந்து ஹில் ஸ்டே ஹவுஸ்க்கு வந்து போயிரு எனக்காக அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா, இல்லை நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன், என்னால் முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் சொல்லுவான், "செல்வி ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளு" அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது, அதே வந்து பார்த்திங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது வந்து வந்துடும். ஸோ அப்போ வந்து பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ அப்போ நம்ம ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா அவனோட பியூர் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா போகிறான். ஸோ அந்த இன்டெகிரேட் ஃபார்மில் ஸோ வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து லைக் ஆல் எலமெண்ட்ஸை வந்து கம்பைன் பண்ணுறான். ஸோ கம்பைன் பண்ணிட்டு, "வா இப்போ நம்ம 2 பேரும் விளையாடலாம்" அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா வச்சு செய்கிறான். அப்போ வந்து சொல்கிறான், "நீங்கள் வந்து விரியனை வந்து எதையும் திட்டாதீங்க. ஏன்னா வந்து அவர் தான் ட்ரைனிங் கொடுத்து என்னை வந்து இந்த அளவுக்கு வந்து லைக் அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் இருக்குல்ல, இன்டெகிரேட் ஃபேஸ், ஸோ சாரி செகண்ட் ஃபேஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்டெகிரேட் ஃபேஸ். ஆனால் இது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு டைமாக நான் வந்து இன்டெகிரேட் ஃபேஸை ரிலீஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா நான் மாற்றி சொல்லிட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீக்கிரமாக இதை வந்து முடிக்கலாம். என்னால் இந்த பேக் ஸ்லாஷை மட்டும் சர்வை பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஆர்ட் வந்து சொல்லிட்டு அவன் வந்து போவான். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா, என்னால் ஆம்பியன்ட்டோட மானா ஃபுல்லாக இந்த ஃபார்மில் வந்து கன்சியூம் பண்ண முடியுது. ஆனாலுமே என்னோடய பாடி வந்து என்னோடய ஸ்பெல்லுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் வந்து சொல்லிட்டு, கமான் என்னால் முடியும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து போவான். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து அதெல்லாம் ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவன் எலமெண்ட்ஸ் கம்பைன் பண்ணுவான்ல. ஸோ அப்போ வந்து டக்குன்னு என்ன பண்ணுவான்னா, ஃபயரு, அதுக்கப்புறம் வாட்டர், அதுக்கப்புறம் லைட்னிங், ஸோ இது மூணுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரேடியாக கம்பைன் பண்ணுவான். ஸோ கம்பைன் பண்ணிட்டு லைக் நம்ம மாப் சைக்கிளில் வந்து நம்ம மாப் வந்து மாறுவான்ல, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாறுவான். ஸோ இது வந்து ரொம்பவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபார்ம். எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு பேனல்னே சொல்லலாம். ஸோ நான் முதல்ல ஒரு வாட்டி சொல்லிருப்பேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேனலுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட் வந்து என்ன பண்ணுவான்னா, அதை ஃப்ரீஸ் பண்ணி வந்து அப்படியே வந்து அந்த இடத்தையே வந்து ஃபுல்லாக ஃப்ரீஸ் பண்ணி விட்ருவான். ஸோ ஃப்ரீஸ் பண்ணிட்டு அவனுமே வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்துருவான். ஏன்னா அவனால் சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. அவனுமே வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சைரஸ் சிட்டியில் என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெனால்டோ வந்து அலைஸ் வந்து நம்ம இவங்க இருக்காங்கள்ல, யார் நம்ம எல்லி, ஸோ அவங்கள வந்து தூக்கி வச்சு, இவ்வளோ வந்து பார்த்துக்கிட்டதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இவ்வளோ டிஃபென்ஸுக்காக தான் இப்போ லில்லியா வர அவேக்கன் ஆகிருக்கா. ஸோ இவ்வளோமே லில்லியா கூட வந்து போய் ட்ரைனிங் எடுத்தால் தான் சீக்கிரமாக வந்து இந்த மாதிரி ஆக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதை பேசிட்டு நம்ம எல்லி வந்து பார்த்திங்கன்னா போய் படுக்க வைப்பார். ஸோ படுக்க வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ டக்குன்னு வந்து கையில் தான் சவுண்டு கேட்குதுன்னு பார்த்தா அந்த ரிங் இருக்கும்ல, ஸோ அந்த ரிங் வந்து பார்த்திங்கன்னா க்ளோ ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து தெரியுது ஆர்ட் வந்து ஏதோ ஒரு டான்ஸரில் இருக்கான் அப்படின்றது. இதை பார்த்தோன்னே அலைஸோட ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே மாறிடுது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு நிமிஷம் உயிரே இல்லை. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உடஞ்சி போயிருக்கும், இந்த மாதிரிலாம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட் வந்து கண்ணை முழிச்சு பார்க்குறான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வழியில் வந்திருக்கான். ஸோ அப்போ வந்து நம்ம எலிஜா வந்து நோட் நீ வந்து எந்திரிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருப்பான். அப்போ வந்துட்டு அவனோட க்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்டல் ஃபார்மில் வந்து இருக்கும். அப்போ எலிஜா வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவான்னா, அதுலேருந்து அதாவது நம்ம ஆர்ட்டோட க்ளவுஸில் வந்து ஜெம்ஸ் இருக்கும்ல, ஸோ அதில் இருக்க ஒரு ஜெம் எடுத்து அதோட ஸ்பெல்லை வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டு நம்ம ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹீல் பண்ணுறான். ஸோ அவனோட கை வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் ஃபார்மில் இருக்கும். ஸோ அது வந்து நார்மல் ஹியூமன் ஃபார்முக்கு வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு மாறிடுது. ஸோ நம்ம ஆர்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பெயின்லேருந்து ஹீல் ஆகுறான். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு இந்த பழைய ஞாபகம் வந்து வருது. ஸோ எங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம லுக்காஸ் வந்து இது பண்ணுவான்ல, ஸோ ரிவர் டச் விடுவானே, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட்டுக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. ஸோ அவன் வந்து பின்னாடி போய் விழுந்தது, ஸோ அந்த ஸ்பியர் வச்சு அட்டாக் பண்ணி அவன் போய் விழுவான்ல, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்டுக்கு ஞாபகம் வந்து பையன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி செம்ம காண்டில் வந்து இருக்கான். ஏன்னா லுக்காஸ் மேலே வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு ஆல்ரெடி கோவம் இருக்குது. நான் சொன்னேன்ல இந்த மாதிரி அவன் காப்பாற்ற போகும்போது கூட அவனை வந்து பார்த்திங்கன்னா திட்டுவான். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து பார்ப்பான் லுக்காஸ் ஒய்க்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட் வந்து கோவத்தில் அப்படியே கத்துவான். ஸோ அவனோட ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தாலே அவங்களுக்கு வந்து தெரியும். அப்போ ஜாஸ்மின் எங்கன்ற மாதிரி கேட்கும் போது நம்ம இவன் இருக்கான்ல எலிஜா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அங்கே தான் இருக்காங்கன்ற மாதிரி கையை வந்து காட்டுறான். ஸோ திரும்பி பார்த்தா நம்ம லுக்காஸ் யூஸ் பண்ண அந்த ஸ்பெல்லில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குமே அடிபட்டிருக்கும். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா வால் மேலே இடித்து வந்து கீழே விழுந்திருப்பாங்களே. ஸோ அப்போ வந்து நம்ம இவன் வந்து என்ன பண்ணுவான்னா, அவனால் முடிஞ்ச அளவுக்கு மேஜிக் யூஸ் பண்ணி அவங்கள வந்து ஹீல் பண்ணியிருப்பான். ஸோ அதுக்கப்புறமா நான் ஆர்ட் வந்து சொல்லுவான், என்கிட்ட இருந்து இன்னொரு ஜெம் எடுத்து அவங்கள வந்து ஹீல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவனுமே போயிட்டு அவங்களுமே ஹீல் பண்ணி விடுவாங்க. ஸோ இப்போ வந்து அவங்களோட ப்ரீத்திங்குமே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்குது. ஸோ முதல்ல விட இப்போ பெட்டராக இருக்குது. அவங்க வந்து சொல்கிறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து எந்திரிச்சுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எலிஜா வந்து சொல்கிறான். ஸோ அப்புறம் நம்ம இவன் இருக்கான்ல நம்ம ஆர்ட் வந்து யோசிப்பான், அப்பா கடவுளே ரொம்ப நன்றி, இந்த மாதிரி எங்கள் அம்மா வந்து எனக்கு கிஃப்ட்டாக வந்து அந்த க்ளவுஸை கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான்.
ஸோ அப்புறமா வந்து சொல்லுவான், இது வரைக்கும் நான் இந்த அளவுக்கு வந்து ரொம்பவுமே கஷ்டப்பட்டது இல்ல. லைக் நான் வந்து 4 வயசு இருக்கும்போது இந்த மாரி ஒரு வாட்டி அதான் அவேக்கனானேன்ல. ஸோ அந்த டைமோட அதுக்கப்புறம் வந்து நான் இப்ப தான் இந்த அளவுக்கு வந்து வலி அனுபவிக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, லைக் நல்ல ஞாபகங்கள் அப்படின்ற மாரி சொல்லுவான். அப்போ வந்து நம்ம சில்வியா வந்து, "அப்பா நீங்க வந்து எந்திரிச்சிட்டீங்களா? நீங்க வந்து ஓகேவா?" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹார்ட் வந்து, "நான் நல்லா தான் இருக்கேன். நீ எங்க இருக்க?" அப்படின்ற மாரி கேட்குறான். ஸோ அப்புறம் அதுவும் இல்லாம அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவன் லுக்காஸ் வந்து ஓடிட்டு இருப்பான். ஸோ அப்போ வந்து, "அப்பா நீங்க சொன்னதுபடி நான் கேட்டு வந்து அங்க இருந்து தள்ளி தான் இருந்தேன்." அப்படின்ற மாரி சொல்றான். ஸோ அதுக்கப்புறமா நம்ம நோட் வந்து சொல்றான், இந்த மாரி "நான் சொன்ன மாரியே பண்ணல. ஸோ உன்னோட ட்ரெய்னிங்கில வந்து நீ ஃபோக்கஸ் பண்ணு. நாங்க வந்து தப்பிச்சு வந்துட்டோம்." அப்படின்னு சொல்றான். ஸோ அதுக்கு வந்து சில்வி வந்து சொல்லுது, இந்த மாரி "அது வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. நான் வேற ஒண்ணு சொல்லணும்ப்பா." அப்படின்னு வந்து சொல்லுது. அப்புறம் மார்ட் வந்து சொல்லுவான், "நான் வந்து அப்புறமா சொல்றேன்ப்பா. நெறைய இம்பார்ட்டன்ட்டான விஷயம் இருக்கு. ஸோ சில்வி என்ன வந்து நம்பு. நாங்க வந்து இப்ப ரெஸ்ட் தான் எடுக்கிறோம்." அப்படின்ற மாரி சொல்லுதாம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம செல்வியுமே ஆனா அப்படின்ற மாரி சொல்லும்போது, "நான் சொல்றத மட்டும் செய் செல்வி." அப்படின்ற மாரி சொல்லுவான். ஸோ நான் வந்து உன்னை சீக்கிரமா பார்க்குறேன்னு சொல்லும்போது, அதுவுமே ஓகேன்ற மாரி சொல்லுது. அப்போ வந்து நம்ம எலிஜா வந்து, "இப்ப நீ நல்லா வந்து கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றியா?" அப்படின்னு கேட்கும்போது, "இப்போ வந்து நான் லைக் ஒரு மேரத்தான் ஓடுற அளவுக்கு வந்து ஃபீல் பண்றேன்." அப்படின்ற மாரி சொல்றான். நம்ம எலிஜாவுமே வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்கிறான். அப்ப நம்ம எலிஜா வந்து சொல்லுவான், இந்த மாரி "நீ வந்து ஃபன்னியா இருக்கப்பா. நான் வந்து ரொம்பவுமே இந்த மாரி கெஸ் பண்ணதே கிடையாது. என்ன விஷயம்னா, இந்த மாரி ஒரு லெஜெண்டரியான ஒரு மாஸ்க்டு ஸ்வாட்ச்மேன் வந்து என்னோட ஏஜுக்கு ஏத்த மாரி இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட கெஸ் பண்ணல." அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் ஆர்ட்டுக்கு வந்து ஞாபகம் வருது. அவன் மூஞ்சில வந்து மாஸ்க் இல்ல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தேடுவான். அப்போ வந்து நம்ம எலிஜா வந்து சொல்லுவான், "சாரிப்பா அது வந்து ஃபைட்ல வந்து எங்கேயோ மிஸ் ஆயிருச்சு போல." அப்படின்னு சொல்லும்போது, "சரி என்னோட ஸ்வாட் எங்க போச்சு?" அப்படின்ற மாரி லைக் பிளாக் கலர்ல ஒரு ஸ்டிக் மாரி இருக்கும் பாரு அப்படின்னு சொல்லும்போது, அங்க இருக்கு பாருங்க. அது வந்து ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். உனக்கு வேல்யூபிளா இருக்குன்றதுனால நான் எடுத்து வச்சிருந்தேன்." அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் ஆர்ட்க்கு வந்து மூச்சே வருது. ஸோ வந்து, "அப்பா ரொம்ப நன்றி. நீ என்னையும் ஜாஸ்மினையும் வந்து காப்பாத்திட்ட. அதுவும் இல்லாம நீ மட்டும் தப்பிச்சு போகாம எங்கள வந்து காப்பாத்திட்ட. ரொம்பவுமே தேங்க்ஸ்." அப்படின்ற மாரி சொல்றான். அப்ப நம்ம எலிஜா வந்து சொல்றான், "அது எப்படி நான் வந்து நீ பாதி உயிரோட போராடிட்டு இருக்கும்போது, நான் வந்து லுக்காஸ் மாரி விட்டு போவேனா?" அப்படின்ற மாரி சொல்லும்போது, நம்ம ஆர்ட் வந்து, "இல்ல நீ அப்படி இல்லப்பா. நான் வந்து நீ வந்து எப்படி அங்கேருந்து தப்பிச்சேன்னு நான் ரொம்பவுமே கியூரியஸா இருக்கேன்." அப்படின்ற மாரி இவன் வந்து சொல்லுவான். யாரு? நம்ம எலிஜா வந்து சொல்லுவான். ஸோ ஜாஸ்மினுமே அங்கேருந்து தப்பிச்சு ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஆர்ட் வந்து மனசுக்குள்ள வந்து யோசிப்பான். ஒரு கிங் வந்து எப்பயுமே அவங்களோட மக்கள வந்து பிட்ரே பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சிரிப்பான். ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஆர்ட் வந்து சொல்லுவான், இந்த மாரி "நான் வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட்டான ஒருத்தவங்களுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்ககிட்ட வந்து நான் ஒரு நல்ல ஒரு மனுஷனா இருப்பேன்." அப்படின்ற மாரி சொல்லியிருக்கேன். மத்த பீப்பிள்ஸ வந்து காப்பாத்துவேன்லாம் சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாரி சொல்லும்போது, நம்ம எலிஜா வந்து சொல்றான், "நீ வந்து ஒரு உண்மையான ஒரு பெரிய ஓல்டு மேன் மாரியே பேசுறப்பா." அப்படின்னு சொல்லிட்டு, "நீ வந்து இப்போ உன்னோட வாழ்க்கைய வந்து எப்படி வாழ்ந்துட்டு இருக்க?" அப்படின்னு வந்து சொல்லும்போது, "ஒரு சில நேரத்துல ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். ஒரு சில நேரத்துல ரொம்ப லாங்கான ட்ரெய்னிங்ஸ் வந்து எடுப்பேன்." அப்படின்ற மாரி சொல்றான். "அப்ப நீ எப்படிப்பா வாழ்றன்னு?" கேட்கும்போது, நம்ம எலிஜா வந்து சொல்லுவான், சொல்றது கொஞ்சம் கஷ்டம் தான். கண்டிப்பா ஒரு 1 நாளுக்கு மேல ஆகும்." அப்படின்னு சொல்லும்போது, அவன் வந்து பக்கத்துல போய் உட்காந்துட்டு, "நம்ம ஜாஸ்மின வந்து சீக்கிரமா ரெக்கவர் பண்ணணும்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவன் வந்து கை குடுப்பான். ஸோ அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, "நான் வந்து ஆர்தர் ஆர்தர் லெவின்." அப்படின்ற மாரி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவான். ஸோ அப்பதான், "நீ வந்து என்ன ஆர்ட்னே கூப்பிடலாம்ப்பா." அப்படின்ற மாரி நம்ம ஆர்ட் வந்து சொல்லுவான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அவங்களுக்குள்ள ஒரு லைக் ஒரு க்ளோஸான ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாஸ்மினுமே அங்க தானே இருப்பாங்க. ஸோ அப்பதான் நம்ம ஆர்ட் வந்து சொல்லுவான், இந்த மாரி ஒரு எலிஜா டார்க் நைட் ஆஃப் த டார்க் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, "இத வந்து நேச்சுரலா செஞ்ச மாரி கிடையாது. இது வேற யாரோ செஞ்சிருக்காங்க." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, "சரி இந்த மெட்டல் ஷெல்டர் வந்து நீ தான் செஞ்சியாப்பா?" அப்படின்னு கேட்கும்போது, நான் "இல்லப்பா அது வந்து ஒரு கேவ் இருந்துச்சு. அத வந்து நான் கான்ஜூர் பண்ணி ஒரு இடம் மாரி மாத்துனேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, எல்டர் வுட் கார்டியன் இருக்குல்ல, ஸோ அதோட பாடியோட சப்போர்ட் மூலியமா தான் இந்த என்டையர் கேவே வந்து பார்த்தீங்கன்னா, மேட் அப் ஆஃப் ஆயிருக்கு." அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்றான். ஸோ அப்பதான் நம்ம ஆர்ட் வந்து சொல்றான், "நீ வந்து ஒரு டேவியன்ட்டாவும் இருக்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃபேக்ட் தான். ஆனா இது ஒரு பாசிபிளான்னு கூட எனக்கு வந்து தெரியல. உன்னால வந்து மெட்டல்ஸுமே மேனிபுலேட் பண்ண முடியுது." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, லைக் கான்ஜூரர் கூட வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா அத வந்து பண்ண முடியாதுன்ற மாரி சொல்றான். "ஸோ உன்ன வந்து என்னால டுவார்ஃப்னே நம்ப முடியலப்பா." அப்படின்னு சொல்லும்போது, இவன் வந்து சொல்றான், நம்ம எலிஜா வந்து சொல்றான், "நெறைய சீக்ரெட்ஸ் வந்து என்னால மறைக்க முடியாதுப்பா." அப்படின்ற மாரி சொல்லிட்டு சொல்லும்போது, நம்ம ஆர்ட் வந்து, "என்கிட்ட சொல்லு." அப்படின்ற மாரி சொல்லுவான். அப்ப வந்து நம்ம எலிஜா வந்து, "நான் சொல்றேன்." அப்படின்ற மாரி சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அவனோட ஃபார்ம்ல எப்படி மாறுனான்றத வந்து சொல்றான். "உன்னோட முடியெல்லாம் ஒயிட் கலர்ல மாறிடுச்சு தெரியுமா? உன்னோட கை, உடம்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஷைனிங்கான சிம்பிள்ஸ் மூலியமா கவர் ஆயிருந்துச்சு. உன்னோட ஐஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா, அப்படியே பர்பிள் கலர்ல பயங்கரமா க்ளோ ஆச்சு." அப்படின்ற மாரி சொல்லும்போது, "அப்பா போதும் போதும்ப்பா. இத பத்தி என்ட்ட எதுவும் சொல்லாத. நீ உன்ன பத்தி சொல்லு. நீ ரொம்பவுமே சஸ்பீஷியஸா இருக்க." அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்றான். அப்பதான் இவன் வந்து சொல்றான், "நான் வந்து பார்த்தீங்கன்னா, கிங்டம் ஆஃப் டார்க்ல வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்தேன். ஆனா நான் வந்து உண்மையா அந்த இடத்துலருந்து வரல." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, "என்னோட எல்டர்
எல்டர் ரேஹாடியஸ்னு ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து வளர்த்தாங்க. ஸோ அவங்ககிட்ட தான் வந்து நான் எல்லாமே கற்றுக்கிட்டேன். நான் மோஸ்ட்டாக எங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து போகிறதில்ல. அதுவும் இல்லாமல் என்னோடய சைல்ட்ஹுட் மெமரிஸ் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெயின்ஃபுல்லான ஃப்ளாஷஸ்ஸு, அப்புறம் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறமா சொல்கிறான், என்னோடய வாழ்க்கை வந்து நார்மலாக தான் போயிட்டுருந்துச்சு. எப்போ வந்து மாறிச்சுன்னா, நான் வந்து ஒரு நாள் அந்த டார்க் ஆரஞ்ச் ஸ்டேஜை வந்து பார்த்திங்கன்னா உடச்சிட்டு வேறு ஸ்டேஜுக்கு போனேன். அப்போ வந்து என்னோடய பாடியில் வந்து பார்த்திங்கன்னா வியர்டான ஒரு எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆச்சு. அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா என்னை சுற்றி பிளாக் ஸ்பைஸ் அப்படியே லைக் மெட்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஸ்பைக்ஸாக வந்து பார்த்திங்கன்னா கவர் ஆகிருந்துச்சு. ஸோ அதில் வந்து தப்பிச்சு வர முடியல என்னால். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எல்டர் ரேஹாடியஸ் வந்து சொன்னார், இந்த மாதிரி இப்போ வந்து நீ கிளம்புறதுக்கான டைம் வந்துடுச்சுப்பா, நீ வந்து மீதி இருக்க டைக்கத்தன் இருக்குல்ல, ஸோ அந்த இடம் ஃபுல்லாக நீங்கள் போய் சுற்றி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன ரீசன்னு கூட என்கிட்ட வந்து சொல்ல, இதெல்லாம் தான் எனக்கு வந்து நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். லைக் இதெல்லாம் சொல்லும் போதே வந்து பார்த்திங்கன்னா எலிஜாவோட கை வந்து நடுங்க ஆரம்பிச்சிருது. ஸோ இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு கத்துற மாதிரி சவுண்டு கேட்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஜாஸ்மின் வந்து பக்கத்தில் கத்திட்டு இருக்காங்க. ஸோ என்ன கத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்த்தர் இந்த ஃபிஷ்ஷு வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை, ஆனால் முன்னாடி சாப்பிட்ட ஃபிஷ் வந்து ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ வந்து 2 பேரோட ஃபேஸுமே வந்து பார்த்திங்கன்னா மாறிடுது. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா லைக் வியர்டான ஒரு எமோஷனல் கன்ஃபெஷனாக வந்து போயிட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்ம எலிஜாவுமே இந்த ஸ்டோரியை பற்றியே சொல்கிறான். அப்போ வந்து நம்ம ஆர்ட் சொல்லுவான், இல்லைப்பா இதை பற்றிலாம் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ நம்ம எலிஜா வந்துட்டு உன்னை பற்றி என்னப்பா, உன்னோட கதை என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஆர்ட் வந்து சொல்லுவான், நான் வந்து ஒரு குவாட்ரா எலமெண்டல் ஆக்மெண்டர், அப்புறம் என்கிட்ட 2 டீவியன்சஸ் இருக்குது, ஒன்று வந்து ஐசின், ஒன்று வந்து லைட்டிங் அப்படின்னோடனே ஒரு நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவன் இருக்காங்களே எலிஜா வந்து ஷாக் ஆகிடும். ஸோ அந்த கேவில் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு எந்திரிக்கிறான். ஸோ மேலே வந்து அப்படியே அந்த கேவ் வந்து மோதிட்டு அவனுக்கு வந்து லைட்டாக ஷாக்கே அடிச்சிருது. ஸோ அப்போ நம்ம எலிஜா வந்து சொல்லுவான், அப்போ நீ வந்து என்னை அசால்ட்டாக தோக்கடிச்சிருவோம் போலையே, சரி ஆனால் அந்த மார்க்கிங்கு அப்புறம் அந்த கலர் சேஞ்ச் ஆச்சுல அதெல்லாம் என்னதுப்பா அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து ஒரு பீஸ்ட் டேமர்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ நான் வந்து என்னோடய பீஸ்ட் வில்லை ரிலீஸ் பண்ணும்போது தான் அந்த மாதிரி ஆயிருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது, பீஸ்ட் வில்லா உனக்கு எவ்வளோ வயசாகுது அப்படின்னு கேட்கும்போது, நான் இப்போ தான்ப்பா ஒரு கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து நான் 11 வயசு வந்து எனக்கு ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அப்போ நம்ம எலிஜா வந்து சொல்கிறான், நான் வந்து உன்னோட பெரியவன்ப்பா, நான் வந்து கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து 12 இயர்ஸ் ஓல்டு ஆனேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறமா இதை பற்றி நான் பெருமைப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி அவனே வந்து பார்த்திங்கன்னா மூஞ்சி ஒரு மாதிரி ரியாக்ஷன் வைக்கிறான். ஸோ அதை பார்த்துட்டு 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா சிரிக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு க்ளோஸான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து க்ரியேட் ஆகுதுன்றது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஸோ அப்போ வந்துட்டு டக்குன்னு ஆர்ட்டுக்கு வந்து வலிக்கும் போது உனக்கு ஒன்றும் இல்லையே ஓகேவாப்பா அப்படின்னு வந்து கேட்கும் போது நம்ம ஆர்ட்டுமே ஓகே தான்ப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். அப்போ ஜாஸ்மின் வந்து பார்த்திங்கன்னா கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. நம்ம ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் உட்காந்துட்டு இருப்பான். உடனே ஜாஸ்மின் வந்து பார்த்திங்கன்னா நீ நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா கட்டி பிடிச்சி அழுதுட்டுருக்காங்க. நம்ம ஆர்ட்டுமே பரவாயில்ல ஜாஸ்மின் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, என்னால் வந்து ஒன்று ப்ரொடெக்ட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரிலாம் ஜாஸ்மின் வந்து சொல்கிறாங்க. விடு அதுக்கு என்ன பண்ண முடியும், நான் தானே அந்த மாதிரிலாம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஆர்ட் வந்து யோசிக்கிறான், அவன் ஏன் இந்த அளவுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். அப்போ தான் நம்ம ஜாஸ்மின் வந்துட்டு எலிஜா வாங்கிட்டு அந்த பேக்ஸ் எல்லாம் இன்னும் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எலிஜா வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதில் வந்து எமர்ஜென்சி மெட்கிட்லாம் இருக்குது, ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வா, அதை வச்சு உங்கள் எல்லாருமே வந்து நான் இது பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பேண்டேஜ்லாம் கட்டிட்டு ரொம்பவுமே நன்றி காப்பாற்றினதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம எல்லோரையும் இப்போ வீட்டுக்கு வந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சு உட்காரான், திருப்பி வந்து பார்த்திங்கன்னா படுத்துடுறான். ஏன்னா சுற்றிட்டாங்களே, அவனால் நடக்கூட முடியல, பயங்கர வலி. ஸோ வெளில வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா யாராச்சும் இங்கே சர்வைவ் பண்ணியிருப்பாங்களான்ற மாதிரி யோசிக்கும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலிஜா வந்து சொல்கிறான், ரெஜினால்டு பிரால்டு, ஸோ இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா பாதி உடம்பு அந்த எல்டர் வுட் கார்டியன் வந்து கொன்று சாப்பிட்ருச்சு. ஸோ அதுவும் இல்லாமல் அவங்க வந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு சமந்தான்னு வந்து நம்ம ஜாஸ்மின் சொல்லுவாங்க. அப்போ சமந்தா வந்து உயிரோடு இருக்க முடியுமா அப்படின்ற போது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலிஜா வந்து சொல்கிறான், நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெட்டல் ஷெல்டர் மாதிரி யூஸ் பண்ணி ஒரு காஞ்சூர் வந்து போட்டு வச்சுருக்கேன், ஒரு செப்பரேட்டான ஒரு கேவ் மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அவள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்ல நிலமையில் இருப்பாளான்னு கூட தெரியல, அவள் வந்து இப்போ உயிரோட தப்பிச்சிருப்பாளான்னு கூட எனக்கு வந்து தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம எலிஜா வந்து சொல்கிறான். அப்போது வந்துட்டு நம்ம ஆர்ட் வந்து இப்போ அவளை எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் ஈவன் அந்த எல்டர் வுட் கார்டியனோட பீஸ்ட் கோருமே வந்து பார்த்திங்கன்னா தொலைஞ்சு போயிடுச்சு போல், இங்கே அது சுத்தமாக இல்லை அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது நம்ம எலிஜா வந்து சொல்கிறான், என்னால் அண்டர் கிரவுண்ட்லலாம் போய் தேட முடியாது, ஆனால் இப்போ வேறு வழி இல்லை, இப்போ தேடி தான் ஆகணுன்ற மாதிரி அவன் வந்து எர்த் மேஜிக் வந்து யூஸ் பண்ணுறான். ஸோ யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா லைக் அந்த சோலை வந்து எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறான். எர்த் ஸ்பெல்ஸ் யூஸ் பண்ணி அவன் வந்து பார்க்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு ரேடியேஷனில் வந்து காட்டுது. நம்ம சமந்தா வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்துருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா போயிடுவாங்க. இவங்க 2 பேரும் நம்ம எலிஜா வந்து ஆக்சுவலாக முதல்ல சொல்கிறான், அவளோட ஹார்ட் வந்து இன்னும் பீட்டிங்கில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, வாங்க எல்லோரும் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான்.
அப்போ தான் நம்ம ஆர்ட் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி நான் இந்த எர்த்து பல்ஸுன்ற ஸ்கில்லை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லை யூஸ் பண்ணி சர்ஃபேஸை மட்டும்தான் ஸ்கேன் பண்ண முடியும்னு தெரியல. இவன் எப்படி ஹார்ட் பீட்லாம் சொல்கிறான், ஆக்சுவலாக இவன் யார் தான் இவன் அப்படின்ற மாதிரி ஆர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுட்டே வந்து பார்த்திங்கன்னா வருது. ஏன்னா எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா இவன் மேலே கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. ஸோ கெட்டவன்லாம் சொல்லல, நல்லவன் தான். ஸோ ஆனால் ஒரு சந்தேகம் வந்துருக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக சமந்தா இருக்க இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஓடி போய் கண்டுபிடிச்சிடுறாங்க. சமந்தா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஒரு பேட் கண்டிஷனில் வந்து இருப்பாங்க. அப்போ தொடலான்னு போகும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் வந்து சொல்லுவான், இல்லை அங்கே இருக்க வைன் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லெக்காக வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ நீ வந்து அங்கே தொட்டு அதை ரிமூவ் பண்ணனா அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவியரான ஒரு இன்ஜுரி வந்து மாறும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவன் சொல்கிறான். அதுவும் இல்லாமல் அவளோட ப்ரீத்திங்குமே இப்போ நல்லா தான் இருக்குது, பல்ஸுமே நார்மலாக தான் இருக்குது. ஸோ அதனால் இவளுக்கு வந்து ஃபீவர் மட்டும் தான் ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம எதுவும் பண்ணி அவளை வந்து டேஞ்சருக்கு வந்து எடுத்துகிட்டு போக வேணாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஆர்ட் வந்து சொல்கிறான். சரி, இப்போ வேறு வழியில் இவ்வளோ தூக்கிட்டு நம்ம வந்து திரும்பி வேறு இடத்துக்கு கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாஸ்மினுமே பார்த்திங்கன்னா தூக்கிடுறாங்க. அப்போ தான் வந்து நம்ம ஆர்ட் வந்து யோசிக்கிறான், எல்டர்வுட் கார்டியனோட பீஸ்ட் கோரை வந்து கண்டே பிடிக்க முடியல, இது வந்து எங்கே இருக்குன்னே தெரியல. ஸோ லைக் அது எப்படின்னா ஒரு ப்ரைஸ்லெஸ்ஸான ஒரு ட்ரெஷர் மாதிரி, ஸோ விலை மதிப்பில்லாத ஒரு பொருள் மாதிரி அதை வந்து இங்கேயே புதஞ்சு கிடக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து டக்குன்னு நடுங்க ஆரம்பிச்சது, அதாவது நிலநடுக்கம் வரும்ல, ஸோ எர்த்குவாக் மாதிரி நடுங்க ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஆர்ட் வந்து எலிஜாவை பிடிச்சி ஒன்றும் இல்லைப்பா எல்லாம் ஓகே தான்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து என்னென்னவோ நடக்குதாங்க. ஸோ நம்ம ஜாஸ்மின் வந்து சொல்கிறாங்க, இது செல்வின்னு மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செல்வி வந்து நம்ம ஆர்ட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கும். ஸோ நின்றுட்டு அப்பா நான் வந்து வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ நம்ம ஆர்ட்டுமே ஆமாம் நீ வந்து இங்கே வந்துட்ட, அதுவும் இல்லாமல் ரொம்ப வெயிட் போட்ட போல் அப்படின்னோடனே ஆமாம் வித்துமே வந்து போட்டேன், ஹைட்டுமே ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஆர்ட் வந்து ஒரு நக்கி விடும். ஸோ ஆர்ட்டோட ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா லைக் நம்ம டோக்கியோ வந்து மைக்கி இருப்பான்ல, ஸோ மைக்கியோட ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து மாறிடும். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம இவன் வந்து ஒரு நிமிஷம் வந்து ஷாக் ஆயிடுவான். எலிஜா வந்து சொல்லுவான், இது ஒரு விவிரன் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இல்லையே அதுக்கு வந்து 4 லிம்மே இருக்கே, இது வந்து ஒரு டிராகன் மட்டும் இல்லை, டிராகனா இது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஜாஸ்மின் வந்து இது டிராகன்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலிஜாவுக்கு வந்து ஒரு நிமிஷம் என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ நம்ம ஆர்ட் வந்து சொல்கிறான், இதுதான் என்னோட பாண்டு, இதுதான் என்னோட பெட்டுன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். அப்போ வந்து நம்ம எலிஜா சொல்கிறான், இதெல்லாம் அழிஞ்சு போனதாக வந்து செஞ்சுரிஸ் கணக்காகிட்டுறதா சொன்னாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இது வந்து அதனால தான் வந்து சீக்ரெட்டாக வச்சுக்க சொல்லி நான் அவன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னோடனே ஜாஸ்மினை பார்க்குறான். ஸோ ஜாஸ்மின் வந்து இந்த விஷயம் ஆல்ரெடி தெரியும்ல. நம்ம ஜாஸ்மின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில்வியை வந்து ஒரு லிக் வந்து பண்ணி விடும். நம்ம ஜாஸ்மினோட ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே க்யூட்டாக மாறிடும். ஸோ இந்த இடத்துல நம்ம எலிஜாக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. 11 வயசு பையன் குவாட்ரு எலமெண்டல் யூஸராக இருக்கான், டேவியன்ட் 2 எலமெண்ட்டில் டேவியண்ட்டாக இருக்கான், ட்ராகனோட பாண்டு வச்சுருக்கான், யார் தாண்டா இவன்ற மாதிரி அவனுமே பார்க்குறான். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட் வந்து எலிஜா நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு நம்ம ஆர்ட் வந்து கிளம்புறான். ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா போகிறாங்க. ஸோ அந்த டஞ்சனுக்குள்ளே தானே இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வெளில போயிட்டுருக்காங்க. நம்ம சில்வி மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா பறந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அப்போ முன்னாடி வர மான்ஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில்வியை பார்த்து பயந்தே வந்து பார்த்திங்கன்னா கீழே போயிடுது. அப்புறம் நம்ம ஜாஸ்மின் வந்து இறங்கிறாங்க. ஸோ பார்த்தா பேட் ரன்னர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க. ஸோ அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாஸ்மினை பார்த்தோன்னே ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இது ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஜாஸ்மினை பார்த்து இல்லை, நம்ம சில்வியை பார்த்து வந்து பார்த்திங்கன்னா ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ தான் நம்ம எலிஜா வந்து கேட்பான், அப்புறம் ஏன் நீ வந்து ஸ்டார்டிங்லேயே இவ்வளோ வந்து கூட்டு வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம சமந்தா வந்து லைட்டாக வந்து கண்ணை முழிச்சு பார்த்துட்டு, நீ வந்து மாஸ்க் இல்லாமலே ரொம்ப நல்லா இருக்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அதை கேட்டு நம்ம ஆர்ட் வந்து சொல்கிறான், இப்போதைக்கு நீ வந்து உன்னோட எனர்ஜி வந்து சேவ் பண்ணு, இப்போ வந்து பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ணுறான்னா சமந்தா வந்து நான் வந்து உனக்காக ஒரு விஷயத்தை வச்சுருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அந்த மாஸ்க்கு அதுக்கப்புறம் அந்த பீஸ்ட் வர வந்து பார்த்திங்கன்னா எடுத்து கொடுக்குறான். ஸோ இதை பார்த்துடனே நம்ம ஆர்ட் வந்து நல்ல வேலை பண்ண சமந்தா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்போ தான் நம்ம ஆர்ட் வந்து சொல்கிறான், இந்த பீஸ்ட் கோர் வந்துட்டு இது எனக்கு இல்லைப்பா, இது வந்து எவ்வளோ ப்ராஃபிட் வரும்னு தெரியும்ல, நம்ம வந்து எல்லாருமே பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜாஸ்மின் வந்து சொல்கிறாங்க, இதுக்கான ஒரே மதிப்புக்குரிய ஆள் வந்து நீ மட்டும் தான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம எலிஜா பக்கம் திரும்பினா எலிஜா வந்து இல்லைப்பா எனக்கு வந்து இது வேணாம் உனக்கு தான் இது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்ம ஆர்ட் சொல்கிறோம், இதோட ஒர்த்து வேல்யூ தெரியுமாடா உனக்குன்னு சொல்லும் போது நம்ம சமந்தா வந்துட்டு ஒன்னால தான் நான் வந்து அதாவது ஒன்னால தான் நான் வந்து உயிரோடு இருக்கேன். ஸோ உன்கிட்ட வந்து சிங்கிள் ஹேண்டடாக வந்து பார்த்தீங்கன்னா நீ அந்த பீஸ்ட்டை வந்து கொன்ன, ஸோ அதனால் உனக்கு தான் இதுன்ற மாதிரி கொடுக்கும்போது நம்ம ஆர்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா வாங்கி வச்சுட்டு எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சமந்தாவுக்குமே உடம்பு சரியில்லையா, அப்போ வந்து இப்போ என்ன பண்ணுறதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு சரி ஜாஸ்மின் எலிஜா நீங்கள் 2 பேருமே போய் கில்டா ஹாலில் வந்து மெம்பர்ஸ் வந்து கூட்டுவாங்க, நான் வந்து இங்கே சமந்தா கூட இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம எலிஜா வந்து சொல்கிறான், சரிப்பா நான் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி நான் உனக்கு தேவைப்படுற ஏதாவது விஷயம் வந்து கொடுத்துட்டு போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரோலை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறான். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா மேன் ஆஃப் பேக்கு. ஸோ இதை யூஸ்
யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து இன்டிமேட் பண்ணுன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறான். ஸோ அதை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவனுமே இன்டிமேட் பண்ணிடுறான். அவனோட வீட்லேயுமே ஆர்ட்டோட வீட்டில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எதுவும் பிரச்சனை கிடையாது. அவங்களுமே கொஞ்சம் இப்போ தெளிவாக இருப்பாங்கல்ல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை பண்ணுறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம ஆர்ட் வந்து கேட்குறான், நீ வந்து மானா பீஸ்ட்லாம் கொன்று அவங்களோட கோர்ஸை சாப்பிட்டே இவ்வளோ பெருசாக வாழ்ந்துட்டியான்ற மாதிரி கேட்கும்போது நம்ம சில்வி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கத்திக்கிட்டே வந்துட்டு நான் நிறைய மானா பீஸ்ட்டெல்லாம் கொன்னேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லுது. அப்போ உன்னால் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஆர்ட் வந்து கேட்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. லைக் அந்த நார்மல் சில்வி மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாறுது. ஸோ மாதிரி நம்ம ஆர்ட்டுக்கிட்ட வந்து வருது. அப்போ வந்து நம்ம ஆர்ட் வந்து சொல்கிறான், இதை வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து எடுத்துகிட்டு போகணும். ஸோ லைக் இதை யூஸ் பண்ணி வந்து நம்மளோட பாடியை வந்து அசிமுலேட் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை வந்து வச்சுருப்பான். ஸோ அப்போ தான் நம்ம ஆர்ட் வந்து சொல்லுவான், லுகாஸ் வைக்ஸ். ஸோ ஒரு நோபல் ஃபேமிலியோட ஒரு சன். ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா லைக் ரொம்பவுமே ஒரு கேவலமான ஒரு மேஜ், அதுவும் இல்லாமல் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மேஜுமே தான். அவன் வந்து பண்ண ஒரு வேலையால் பிரால்டு வந்து இறந்து போயிட்டார். அதுவும் இல்லாமல் எங்களுக்குள்ளேயே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஹர்ட் ஆகிட்டோம். அதுவும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து சரியாகலை. ஸோ நாங்கள் வந்து இதுக்கு மேலே ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆனால் இங்கே ஒரு விஷயம் வந்து உண்மை. என்ன விஷயம்னா, இங்கே வந்து எவ்வளோ காலங்கள் ஆனாலும் சரி நான் வந்து என்னோடய ரிவெஞ்ச் வந்து செட்டில் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட் சொல்கிறான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கில்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து அந்த இடத்த வந்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ கில்ட் ஹாலுமே வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. அவங்க வந்து நம்ம சமந்தா வந்து பார்த்திங்கன்னா லைக் மெடிக்கல் ரூமில் வந்திருக்காங்க. அண்ட் நம்ம பிரால்டு ஸோ அவருமே வந்து பார்த்திங்கன்னா செத்து போயிட்டார். ஸோ அவரோட பையன் வந்து பார்த்திங்கன்னா அழுகுறாங்க. அவங்க ஒய்ஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நோட் வந்து உட்காந்து இந்த விஷயத்தெல்லாம் நோட் பண்ணிட்டு தான் இருக்கான். அப்போ தான் வந்து அங்கே என்னென்ன நடந்துச்சு, ஸோ அந்த இன்சூரன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பத்தாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஆர்ட் வந்து சொல்கிறான், இது வரைக்கும் நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு பத்தாதா, இதுக்கு மேலே இன்னும் எவ்வளோ தான் நான் கொடுக்குறது அப்படின்ற மாதிரி அது கொஞ்சம் கோவமாக சொல்லும் போது, சரிப்பா நான் வந்து உங்கள் 3 பேரையும் இப்போதைக்கு ரெஸ்ட் எடுக்க விட்றேன். ஸோ கேஸ்மேன் சொல்கிறாரு, ஸோ நீங்கள் 3 பேர் போய் ரெஸ்ட் எடுங்க, ஆனால் ஹியரிங்க்கு முன்னாடி வந்து போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே இந்த லைக் ஒரு சில சோல்ஜர்ஸ் வந்து வருவாங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறமா அங்கே இருந்து லுக்காஸ் வந்து வருவான். ஸோ வந்துட்டு பரவாயில்லையே உயிரோட நீங்கள் வெளில வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நக்கலாக கேட்பான். அப்போ வந்து நம்ம ஜாஸ்மின் நைஃப் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அவனை வந்து போட்டுடலான்றதுக்காக. ஸோ அப்போ எலிஜாவுமே எவ்வளோ தைரியம் தான் நீ வந்து இப்படி பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஆர்ட் வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி கத்துவான். ஸோ கத்துனோடனே வந்து பார்த்திங்கன்னா சைலண்ட் ஆயிடுவாங்க. அப்போ வந்து இவன் வந்து கேட்பான், ஏன் எல்லாரும் ஏன் மேலே கோவப்படுறீங்க அப்படின்ற மாதிரி லுக்காஸ் வந்து கேட்பான். அப்போ வந்து இவர் வந்து உட்காந்துருப்பார், காஷ்மீர் வந்து சைலண்ட்டாக தான் உட்காந்துருப்பார். நம்ம ஆர்ட் வந்து நின்றுட்டு இருப்பான். அப்போ வந்து என்ன பண்ணுவான்னா, நீ எப்படி அங்கேருந்து எஸ்கேப் பண்ணீங்க அந்த டெரர் பீஸ்ட் கிட்ட இருந்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நீங்கள் வந்து யாரையாச்சும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தப்பிச்சு வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதை பார்த்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவர் இருக்கார்ல நம்ம காஷ்மீரான்னு சொல்கிறாரு, மிஸ்டர் வைக்ஸ் நீங்கள் வந்து உங்களோட லிமிட்டை தாண்டாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அப்போ வந்து லூகாஸ் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி பரவாயில்ல உயிரோடு தான் வந்திருக்காங்க, நான் வரமாட்டாங்கன்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, பரவாயில்லப்பா நீங்கள் வந்து பிரால்டை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன்னு மட்டும் சொல்கிறாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீரியஸாக வந்து சொல்கிறான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க சோல்ஜர் வந்து யங் மாஸ்டர் உங்களோட காது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ திரும்பி அவனோட காதை கை வச்சா பாதி காதை வந்து பார்த்திங்கன்னா அறுந்து போயிட்டு ரத்தம் வந்துட்டுருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா லுக்காஸ் வந்து அலறிடுறான், என் காதுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பயந்துடுறான். அப்போ நம்ம ஆர்ட் வந்து முன்னாடி நடந்து வந்துட்டு இருப்பான். ஸோ அந்த சோல்ஜர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சடனாக பயங்கரமான ஒரு ப்ரெஷரை வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எப்படி இந்த ஹேர் வந்து வந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களாம் யோசிக்கிறாங்க, என்னோட பாடி ஏன் இவ்வளோ ஹெவியாக இருக்குது அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. லுக்காஸ் வந்து அவன் சாவ போகிறான்னு நினச்சிருவான். ஏன்னா நான் வந்து விட்டதுக்கெலாம் நான் வந்து இப்போ அனுபவிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அவன் வந்து நினச்சிப்பான். ஸோ சீக்கிரமாக அவனை பிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹார்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையுமே டாச் பண்ணி அசால்ட் அடிச்சுட்டு வந்துடுவான். ஸோ லுக்காஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸில் போயிடுவான். ஸோ போனோடனே வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து இவர் இருக்கார்ல காஷ்மீர் வந்து கற்றுவார், மிஸ்டர் நோட் நீங்கள் வந்து ஹியரிங்க்கு முன்னாடி இந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னோடனே நம்ம ஹார்ட் வந்து கிட்ட போயிட்டு என்னை வந்து மன்னிச்சிரு லுக்காஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, என்னோடய ஸ்வாட் வந்து தெரியாமல் ஸ்லிப் ஆயிடுச்சு, நான் வந்து அதை பின்னாடி எடுக்கலாம் தான் பார்த்தா அதுக்குள்ளே ஸ்லிப் ஆயிடுச்சு, என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்போ நம்ம காஷ்மீர் வந்து சொல்கிறாரு, லிடியா சீக்கிரமாக மிஸ்டர் வைக்ஸை கூப்பிட்டு போய் மெடிக்கல் வார்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு அவருக்கு வந்து சீக்கிரமாக காது என்ன பண்ணலான்னு பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது இல்லாமல் நம்ம நோட்டு வந்து வந்ததுக்கப்புறமா நம்ம காஷ்மீரன்னு சொல்கிறாரு, நல்ல வேலை நீங்கள் வந்து சுச்சுவேஷனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க, எதுவும் நீங்கள் தப்பாக இந்த இடத்துல வந்து பண்ணல. ஸோ எனக்கு வந்து தெரியுது மிஸ்டர் வைக்ஸ் வந்து உங்களெல்லாம் ப்ரொவோக் பண்ணுறாரு, அதாவது கேவலமாக வந்து பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, ஏன் அவன் வந்து அப்படி பண்ணுறான், எங்ககிட்டேயும் இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் அழிக்கிற மாதிரி கெப்பாசிட்டி வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ நம்ம ஆர்ட் வந்து சொல்லுவான், மிஸ்டர் பிளேட் ஹார்ட் நீங்கள் வந்து நல்லா கேட்டுக்கோங்க, நான் வந்து யாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியாது,
நீங்கள் வந்து என்னை பயமுறுத்தலான்ற மாதிரி தான் பேசுகிறீங்க. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவனை வந்து என்கிட்டேருந்து காப்பாற்றிடலான்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி அவன் வந்து கிட்ட போனோடனே அவருக்கு வந்துட்டு இந்த கண்கள், ஸோ இந்த கண்கள் வந்து எத்தனை பீஸ்ட் எத்தனை ஆளுங்களை கொன்னுச்சுங்களோ தெரியலையே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணை பார்த்தே வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு நிமிஷம் வந்து பயந்துடுறாரு. அப்போ தான் நம்ம இவர் இருக்கார்ல கேஸ்பியர் வந்து சொல்கிறார். ஸோ இவரோட ஃபுல் பேர் கேஸ்பியன் பிளேட்ஷார்ட். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவார், என்னோடய வேர்டு வந்து உங்களை மிரட்டுற மாதிரிலாம் நான் சொல்ல. ஸோ நான் வந்து உங்களோட நல்லதுக்காக தான் சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து லுக்காஸ் வந்து கொன்னுட்டிங்கன்னா அந்த ஒயிட் ஹவுஸில் இருக்கவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. ஓ மேலே மட்டும் அவங்க வந்து கை வைக்க மாட்டாங்க, மிஸ்ஸஸ் ஃப்ளேம்ஸ்வொர்த் மேலேயும் வந்து கை வைப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த டூன் ஹார்ன்ஸ், ஸோ எல்லார் மேலேயும் வந்து கை வைப்பாங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா லைக் ரொம்ப ஒரு ப்ரெஷரில் வந்து மாட்டிப்பாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் அவனோட ஃபேமிலியுமே வந்து இதில் மாட்டிக்கும். ஸோ அதனால் இப்போதைக்கு என்னோட அட்வைஸ் என்னென்னா, நீ வந்து லைக் லுக்காஸ்க்கு எதிர்த்து எதுவுமே பண்ணாதே, அவனாக வந்து எங்கேயாச்சும் மாட்டுவான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறாரு. ஸோ அதை கேட்டு வந்து பார்த்திங்கன்னா அவனுமே சைலண்ட்டாக இருக்கான். நம்ம ஆர்ட் வந்து இதெல்லாம் கேட்டு சரிப்பா எனக்கு புரியுது, நீ வந்து ரொம்பவுமே ஒரு ஸ்மார்ட்டான ஒரு ஆள், ஸோ ரொம்பவுமே ஸ்மார்ட்டான ஒரு மேனாக இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நீ வந்து ஒரு இண்டிவிஜுவல் சப்போர்ட் வந்து எனக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து உன் மேலே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் அட்வென்ச்சர்ஸ் கில்டு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவருமே வந்து இவன் ஸோ இவனோட அரகண்ட்டாக இல்லை வந்து இவன் கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறானான்ற மாதிரியே எனக்கு வந்து தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி அவர் வந்து பார்க்குறாரு. ஸோ அவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி என்னோடய பவர் லிமிட்குள்ளே இருக்க வரைக்கும் ஸோ என்னால் வந்து பார்த்திங்கன்னா ஐம் கிளாட், ஸோ என்னால் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம நோட்மே குட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கு தேவையானதெல்லாம் இது மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஆர்ட் வந்து அங்கே வந்து கிளம்புறான். அப்போ வந்துட்டு நம்ம எலிஜா வந்து கேட்பான், ஏன் நீ வந்து லுக்காஸை கொல்லலை அப்படின்னு வந்து கேட்கும் போது நம்ம ஆர்ட் வந்து சொல்லுவான், இல்லைப்பா இது வந்து டைம் கிடையாது அப்படின்னோடனே, அப்போ நீ கொல்ல தானே போகிற அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, எனக்கு பயங்கரமாக பசிக்குது, சில்வி வர வெளில நின்றுட்டுருக்கா போல், சவுண்ட் வந்து கேட்குது, வா போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே போய் சாப்பிட்றாங்க. ஸோ நவ் இட்ஸ் டைம் ஃபார் ஹியரிங் கைஸ். ஸோ ஹியரிங்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் கோர்ட் மாதிரி தான். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் அவங்களோட ஒப்பீனியன் வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சொல்கிறாங்க, இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணது படி எனக்கு வந்து என்ன தெரிஞ்சுன்னா, இந்த அட்வென்ச்சரஸ் கில்டுக்கு முன்னாடி வந்து நான் வந்து இந்த உண்மைகளை வந்து சொல்கிறேன். நான் வந்து இங்கே என்ன விஷயத்தை வந்து சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த காஞ்சுரர் லுக்காஸ் வைக்ஸ் வந்து லைக் ஏ கிளாஸ் ரேங்கிங் இருக்க ஒரு ஆள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த டஞ்சன் டைமில் வந்து மெம்பர்ஸ் கூட வந்து பார்ட்டியில் வந்து போனார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா லைக் அவர் வந்து அந்த இடத்துல வந்து ப்ரொஹிபிட் பண்ணிட்டாங்க, ஸோ அதாவது பேன் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறார். ஸோ அவரோட உயிருக்கு வந்து ஆபத்து இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து வாதாடுறாங்க. ஸோ அப்போ லுக்காஸ் கையில் ஒரு கார்டு கொடுத்துட்றாங்க. ஸோ ஒரு மைண்ட் வாய்ஸ் மாதிரி ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது. ஸோ வந்து கண்டிப்பாக ஒரு அடி தான் வாங்குவான், அதுக்கு என்ன ஜெயிலெலாம் போட மாட்டாங்க, வந்து ஒரு லைக் எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரிசனில் இருக்க அளவுக்குலாம் ஒரு பெரிய ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஆஸ் ஃபார் த ஆக்மெண்டர் நோட் அப்படின்ற மாதிரி நம்ம நோட்டை வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ வந்து ஆக்மெண்டரில் ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஸ் கிளாஸ் மானா பீஸ்ட்டை வந்து சிங்கிள் ஹேண்டடாக வந்து தோக்கடிச்சிங்க. ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களால் லுக்காஸ் வைக்ஸ்க்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வரலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ப்ரூவ் பண்ணுது. ஸோ உங்களால் லுக்காஸ் வைக்ஸோட ஃபேமிலிக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆபத்துகள் வந்து வரலாம். ஸோ அதனால் இங்கே என்னோடய தீர்ப்பு என்னென்னா, அவங்கள வந்து ஜைரஸ் சிட்டிலேருந்து நாங்கள் வந்து பேன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஆர்ட் வந்து சொல்கிறான், நான் வந்து இந்த பனிஷ்மெண்ட் வந்து அப்ஜெக்ட் பண்ணுறேன், இது வந்து என்னால் ஒத்துக்க முடியாது, அது எப்படி லுக்காஸ் வந்து எங்களை ஏமாற்றிட்டான் டஞ்சனில் அப்படின்னு சொல்லும் போது, இல்லைப்பா நான் வந்து சொன்னது தான் டிசிஷனு, ஸோ நீ இந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் வந்து அவேராக இருக்கணும், அதுக்கு வந்து எங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்போ லுக்காஸ் வந்து நக்கலை பார்த்துட்டு, உன்னோட அட்வென்ச்சரர் வேலையை வந்து கண்டினியூ பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சுட்டு அவ்வளோதான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு, இல்லை வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து ஒன்று சொல்லணும், அவனோட மாஸ்க் வந்து கழட்ட சொல்லுங்கள், ஏன்னா அவன் வந்து மாஸ்க் கட்டிட்டு சிட்டிக்குள்ளே வந்துட்டு நார்மலாக இருந்துட்டு அதாவது என்னோடய ஃபேமிலிக்கு இல்லைனா எனக்கு வந்து ஏதாச்சும் வந்து ஹார்ம்னஸ் பண்ணானா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீ வந்து எதுவும் பயப்படாதப்பா, நாங்கள் வந்து நோட்டை வந்து ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி தான் வந்து அனுப்புவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ கோர்ட்டோட ஹியரிங்குமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுது. நம்ம லுக்காஸ்மே கோவத்தில் தான் வந்து வரான். ஸோ வந்துட்டு எனக்கு தெரியும் நீ என்னென்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு, நான் வந்து கண்டிப்பாக நீ வந்து இந்த 5 சிட்டிஸ்லேயே வந்து நீ தான் பெஸ்ட்டாக இருப்பேன்னு நினைக்கிறேன், ஸோ ஆனால் நீ என்ன பண்ணாலுமே என்ன எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லுக்காஸ் வந்து கத்திக்கிட்டே போவான். அப்போ வந்துட்டு நம்ம ஆர்ட்டில் வந்து நீ எவ்வளோ கத்திரமா கத்திக்கப்பா தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்டு ஒரு லுக்கு வந்து விட்டு போவான். ஸோ அதை பார்த்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா அவன் பயந்துருவான். அப்போ ஜட்ஜ் வந்து சொல்லுவார், மிஸ்டர் நோட் நில்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நீங்கள் வந்து என் கூட வந்து பில்டிங்க்கு வரணும், உங்களை வந்து நாங்கள் கொஞ்சம் சர்ச் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் எதுவும் பதறப்படாமல் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜட்ஜு வந்து கூப்பிட்டு போகிறாரு நோட்டை. ஸோ ஒரு இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேருமே போகிறாங்க. ஸோ அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா லாக்மே பண்ணிடுறாங்க. அப்போ தான் வந்துட்டு அவர் சொல்கிறாரு, கண்டிப்பாக நான் சொன்ன தீர்ப்பு வந்து உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துருக்காது கரெக்டாக அப்படின்ற மாதிரி சொல்லும்போது,
ஃபேராக பார்த்தீங்கன்னா ஆமாம் உண்மைதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களோட கோஆப்ரேஷனுக்கு ரொம்பவுமே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஜட்ஜ் வந்து இல்லைப்பா பரவாயில்ல, நான் வந்து என்னோடய வேலையை தான் நான் வந்து பண்ணேன், உங்களை வந்து இதுக்கு மேலே எதுவும் ட்ரபிளில் வந்து நான் போட விரும்பலை. அதுவும் இல்லாமல் எங்களால் வந்து வைக்ஸ் ஃபேமிலிக்கிட்டேருந்து இந்த உண்மைகள்லாம் மறைக்க முடியாது, ஏன்னா அவங்க வந்து எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லும்போது சரி நான் வந்து ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்க பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யுவர் ஹானர் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, நீ வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ண வேண்டியது இருக்குப்பா, அதுவும் இல்லாமல் எனக்கு ஃபேவராக ஒரு சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ அப்போ அந்த ஜட்ஜ் வந்து சொல்கிறாரு, சரிப்பா எல்லா விஷயமும் ஓகே, நீ வந்து இன்றைக்கி நாங்கள் பண்ண விஷயத்த வந்து மறந்துடாதப்பா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆர்ட் வந்து நீங்கள் வந்து எனக்காக பண்ணதை நான் மறக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து போகிறான். ஸோ போனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அங்கே அவன் வந்தோடனே ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகும், நான் தான் சொன்னேன்ல. ஸோ அந்த ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ரிலீஸ் ஆகுது. அப்போ தான் நம்ம ஜட்ஜ் வந்து யோசிக்கிறாரு, ஸோ கேஸ்பர் வந்து கரெக்டாக தான் சொன்னார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா இவன் கிட்ட நின்னாலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பயமாக இருக்குது எங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ நம்ம ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா போய் ஒரு டோரை வந்து ஓப்பன் பண்ணுறான். ஸோ அப்படி ஓப்பன் பண்ணோடனே சில்வியை வந்து அப்பான்ற வேலை கட்டி பிடிச்சி என்ன பண்ணுதுன்னா, நம்ம ஆர்ட்டுன்ற எலிஜாக்கு வந்து ஆல்ரெடி எங்கேயோ அடிபட்டுருக்கு போல். நம்ம ஆர்ட்டுமே வந்து இருக்கும்போது இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஆர்ட் வந்து எல்லாம் போகலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ வந்துட்டு எல்லாமே முடிஞ்சு நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இப்போ கலந்து போகிறாங்க. ஸோ சமந்தாவை போய் இப்போ திரும்பி நம்ம போய் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லைப்பா இப்போ போய் பார்க்குறத விட நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம், ஏன்னா நம்ம வந்து இப்போ போய் செக் பண்ணால் ஏதாவது தப்பாக இருக்கும், நம்ம வந்து சரியானதுக்கப்புறமா போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துக்குமே போயிட்டாங்க. ஸோ போனதுக்கப்புறமா நம்ம எலிஜா இருக்கான்ல, ஸோ வந்து நின்றுட்டு இருக்கும்போது நம்ம ஆர்ட் வந்து சொல்லுவோம், ஆமாம்ல நீ வந்து சாப்பிடல நான் மறந்துட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் நம்ம ஆர்ட் வந்து சொல்கிறான், எனக்கு தெரிஞ்சு உன்கிட்ட எந்த பிளானும் இருக்காது, நீ வந்து என் கூட ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கூட எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது எலிஜா வந்து ஸ்கூலா அப்படின்ற மாதிரி கேட்பான். அப்போ வந்து ஆர்ட் சொல்லுவான், ஆமாப்பா அது ஒரு இன்ஸ்டியூஷனு, அங்கே தான் சில்ட்ரன்ஸ்லாம் வந்து படிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எலிஜா வந்து கோவத்தில் கத்துவான், ஏன்னா அது கூட எனக்கு தெரியாது, ஸ்கூல்னால் எனக்கு தெரியாதாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கான எந்த ஒரு பிளானுமே இப்போதைக்கு இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் நம்ம ஆர்ட் வந்து சொல்கிறான், நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட ரேங்க்கை வந்து இது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஆர்ட் வந்து இப்போ நம்ம வந்து அந்த ஜைரஸ் அகாடமியில் படிக்கலைன்னா எதுவும் வேலைக்கு ஆகாது, நம்ம வந்து அங்கே போனால் தான் எதாவது பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ நம்ம எலிஜா வந்து சொல்கிறான், என்னால் வந்து அந்த குவாலிஃபிகேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெக்வயர்டு மோடுக்கு வந்து என்னால் போக முடியுமான்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு வந்து காசும் அதிகமாக செலவாகும்ல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆர்ட் வந்து உன்னோட பெரிய அண்ணன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவன் கழுத்தில் வந்து கையை போடுவான். ஸோ அவன் ஃப்ரெண்ட்லியாக தான் போடுவான், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவன் கழுத்தை வந்து பயங்கரமாக வந்து அழுத்திடும். ஸோ அவனால் வந்து பார்த்திங்கன்னா மூச்சே விட முடியாது. அப்போ தான் வந்துட்டு ஜாஸ்மின் சொல்லுவாங்க, எலிஜாவை வந்து நீ வீட்டுக்கு கூப்பிட்டு போறியாப்பா அப்படின்னு சொல்லும்போது நான் ஃபஸ்ட்டு இவன் கொஞ்சம் பார்த்துக்கணுப்பா, அதனால் நானே கூப்பிட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எலிஜா வந்து சொல்லுவான், இந்த மாதிரி நான் வந்து உன் கூட வரதா சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஆர்ட் வந்து சொல்லுவான், லுக்காஸும் அந்த ஜைரஸ் அகாடமியில் தான் அட்டன் பண்ண போகிறான், சரி என்னை வந்து அவங்க கூட தனியாக விடுறியா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம எலிஜா வந்துட்டு ஓகே நான் வந்து கிளாஸ்க்கு வந்து வரேன், நோட் என்ன பண்ணுற சீக்கிரமாக போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ரொம்பவுமே தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஜாஸ்மின் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து போயிடறான். நம்ம ஆர்ட்டுமே வந்து பார்க்குறான், சரி இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக டிஃப்ரெண்ட்டாக பில்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இவங்களை அமுச்சு வச்சதுக்கப்புறமா வெளில வாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஆர்ட் வந்து கூப்பிடுவோம். ஸோ பார்த்தா கேஷ்பேன் வந்து வருவார். நம்ம கேஷ்பேன் பரவாயில்லையே, நான் இருக்கிறத கூட நீ வந்து கண்டுபிடிச்சிட்ட போல அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லுவார். நம்ம ஆர்ட் வந்து லுக்காஸ் மேலே கோபமாக இருக்கிறது வந்து அவருக்கு தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு நீ இப்போதைக்கு எதுவும் தப்பாக ட்ரை பண்ணாதப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஆர்ட் வந்து சொல்லுவான், ஸோ பீப்புள்ஸ் வந்து இறந்துருக்காங்க, ஆளுங்க வந்து இறந்துருக்காங்க, அவனை வந்து சும்மா விட முடியாது அப்படின்னு சொல்லும்போது அவருமே வந்து பார்த்திங்கன்னா விடுப்பா அதை பற்றி நீ வந்து எதுவும் யோசிக்காத, நாங்கள் வந்து பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சம் அமௌண்ட் ஆஃப் மணி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு போகிறாரு. நம்ம ஆர்ட் வந்துட்டு எதுக்கு இது அப்படின்னு கேட்கும்போது இதெல்லாம் ப்ரிகாஷன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஆக்சுவலாக அந்த பொட்டென்ஷியல் ப்ராப்ளம் எதுவும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அவர் வந்து சொல்கிறாரு. அப்போ தான் நம்ம ஆர்ட் வந்து யோசிக்கிறான், ஸோ எனக்கு தெரிஞ்ச வந்துட்டு லுக்காஸ் வந்து சில்வியை பார்த்துருக்கான் போல அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கிறான். அப்போ வந்துட்டு நம்ம சில்வி ஃபார்மை வந்து மாற்றிட்டு இது நல்லா இருக்காப்பா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து கேட்குது. நம்ம ஆர்ட் வந்து பார்த்துட்டு உன்னால் ஃபார்ம்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண முடியுமா, இன்னும் எவ்வளோ சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் வந்து படுத்துறேன், குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துது. அப்போ தான் நம்ம ஆர்ட் வந்து தெரியுது, ட்ராகன் வந்து வளர்க்குறதுனால, அதாவது ட்ராகனை பாண்டாக வச்சுருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு சில பர்க்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ அதில் ஒன்று தான் போல இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பரவாயில்ல ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட் வந்து பார்க்குறான். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிட்டிக்குள்ளேப்பா நான் வந்து என்னோடய ஹேர் ஸ்டைலாம் வந்து லைக் மாற்றிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ வந்துட்டு ஒரு கடைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வரான். ஸோ அவருமே வந்து பார்த்திங்கன்னா வெல்கம் டு எக்வியஸ் ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறார். ஸோ அது வந்து ஒரு கடையோட பேர்.
ஸோ ஹலோ லிட்டில் பாய் தொலைஞ்சு போயிட்டியா அப்படின்ற மாதிரி நம்ம ஆர்ட்டை பற்றி கேட்கும்போது எங்கள் அப்பா வந்துட்டு என்ன ஒரு டைமென்ஷன் ரிங் வாங்கிறதுக்காக அமுச்சு விட்டாரு, என் தம் ஃபிங்கரில் பத்துற மாதிரி பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்துட்டு, தம்பி உனக்கு வந்து டைமென்ஷன் ரிங்ஸோட ப்ரைஸ் வந்து தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஈவன் தான் அவங்க வந்து குட்டியாக இருந்தாலுமே ப்ரைஸ் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்கும், உன்னோட ஃபாதருக்கு வந்து இதை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, ஓ சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஆர்ட் வந்து காசு எடுத்து காட்டுவான். ஸோ இது வந்து போதுமா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா டைமென்ஷன் ரிங் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து அமுச்சு விட்றாரு. அப்போ தான் நம்ம ஆர்ட்டுமே சொல்கிறான், இவ்வளோ காசு வந்து நான் வந்து செலவு பண்ணுவான் இந்த டைமென்ஷன் ரிங்க் அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா எப்படியோ நான் வந்து என்னோடய ஸ்கூல் லைஃப்க்கான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இன்னும் நிறைய பாக்கி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு ஹெல்த் ஸ்டாமினா தானே வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீல் காட்டில் உட்காந்து பார்த்திங்கன்னா போகிறான். ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஆயிடுச்சு நான் இந்த மாஸ்க்கை போட்டு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட் வந்து யோசிச்சுட்டு உட்காந்துருக்கான். ஸோ அவன் தான் யோசிப்பான், நான் வந்து ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட் வந்து யோசிச்சுட்ருப்பான். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ராத்திரி வந்து ஆகுது, நம்ம ஆர்ட் வந்து வீட்டுக்கு வந்து போகிறான். ஸோ வீட்டுக்கு போனோடனே நம்ம எல்லி வந்து நிற்கிறாங்க. பிக் பிரதர் ஏன் இவ்வளோ லேட் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெல்கம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கட்டி பிடிக்கிறாங்க. ஸோ லைக் பிரதர் சிஸ்டர் பாண்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பயங்கரமாக காட்டுறாங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு என்ன சொன்ன நீ அப்படின்னு கேட்கும்போது நான் வெல்கம் பேக்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து க்யூட்டாக சொல்லும். அப்போ வந்துட்டு ரொம்பவுமே தேங்க்ஸ், நான் வந்து வந்ததில் எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எங்களை வந்து திருப்பியும் விட்டு போக மாட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா நான் போக மாட்டேன் உங்களை விட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா வா என் பின்னாடி வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம ஆர்ட் வந்து யோசிக்கிறான், ஸோ எலனார் எல்லியை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வளர்ந்துட்டுருக்காங்க ஸோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். அப்போ தான் நம்ம ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா பயப்படுறான், அப்போ இவன் வளர்றானா, அப்போ லைக் பீப்புள்ஸ் கூட சேர்ந்துட்டு டேட்டுக்கெலாம் போக கேட்பாளோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒருத்தன் வந்து இருப்பான். ஸோ டெக்ராப் ப்ரீடர்ஸ் 4 அப்படின்றவன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் போல அவன். ஸோ அவனை வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சு பார்க்கலாம், ஸோ அவன் வந்து இப்படி தான் மடக்கி போட்டுருவான் போல். நம்ம ஆர்ட் வந்துட்டு இல்லை இதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது, என் தங்கச்சி வந்து அந்த மாதிரிலாம் எங்கேயும் மாட்டா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட் வந்து பயந்துட்டுருக்கான். ஸோ நம்ம ரெனால்டுமே வந்து பார்த்திங்கன்னா வந்துடு, ஸோ வந்துட்டு மை பாய் சீக்கிரமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கிறாரு. நம்ம ஆர்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன இவ்வளோ முடிவு வளர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா லைக் அவங்க அப்பா கூட வந்து ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கான். ஸோ அவங்க அம்மாவுமே ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ ஃபேமிலியே ரீயூனைட் ஆகுதுல்ல, ஸோ அதனால் அவங்க அம்மாவுமே வந்து கட்டி பிடிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஆர்ட் வந்து யோசிக்கிறான், நல்ல வேளை எங்கள் அம்மா வந்து நான் ரொம்ப நாள் வரி பண்ண வைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து யோசிக்கிறான். ஸோ அப்போ தான் அம்மா ரொம்பவுமே நன்றி, நீங்கள் வந்து என்னை எப்பயுமே என்னை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர் வந்து இருமையினே உள்ளே வருவார். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வின்சென்ட்டு. ஸோ வின்சென்ட் உள்ளே வந்துட்டு நாங்களுமே அவங்களோட பையனை வந்து வெல்கம் பேக் பண்ண ஆசைப்பட்றோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு பின்னாடி இந்த மிஸ்ஸஸ் ஹெல்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா தலைமலையோட வச்சுட்டு, இந்த மூமெண்ட்டில் வந்து நீங்கள் எப்படியா பேசுவீங்க, கொஞ்சம் காமாக பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடித்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய விஷயத்த வந்து மிஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜாஸ்மின் வந்து ஒரு லெட்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு போனாங்க, அதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக கொடுத்தாங்க. அவள் வந்து அடுத்த மிஷனுக்கு வந்து போயிருக்கா, ஸோ ட்வின் ஹார்ன்ஸ் கூட அடுத்த மிஷனுக்கு வந்து போயிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆர்ட் வந்து சொல்கிறான் அதுக்குள்ளே போயிட்டாளா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்போ தான் அந்த லெட்டரில் வந்து இருக்குது, ஸோ ஆர்த்தர் நான் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணேன், உன்னை வந்து பார்க்குறேன், உன்னை வந்து லேட்டாக பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி போட்டு அங்கே எல்வோ வீண் போட்டு அடித்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா சின்சியர்லி ஜாஸ்மின்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து ஏதோ இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம ஆர்ட் வந்து சொல்கிறோம், பரவாயில்ல என்னால் வந்து அவளை சொல்லி கூட அனுப்ப முடியல, எனக்கு வந்து ரொம்பவுமே சேஃப்மாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஆர்ட் ஃபீல் பண்ணும்போது ரெனால்டு வந்து சொல்கிறாரு, அவள் வந்து சீக்கிரமாக வந்துடுவா, நீ வந்து பயப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லணும் போது நம்ம ஆர்ட் வந்து சொல்கிறான், அப்படியா உங்களுக்கு வந்து அவள் எங்கே போயிருக்கான்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு சைலண்ட்டாக இருக்கார். ஸோ அப்போ மிஸ்ஸஸ் ஹெல்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வராங்க. ஸோ வந்துட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒன்றால் தான்ப்பா லில்லியா வந்து இப்போ ஜைரஸ் அகாடமியில் கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ண ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னு சொல்ல வரும்போது இவர் வந்து வின்சென்ட் வந்து சொல்லான்னு வருவாரா, அவரை திருப்பியும் தலைமையில் ஒன்று தட்டிட்டு நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ உனக்கு வந்து நான் ரொம்பவுமே கடமைப்பட்டிருக்கேன், நீ என்ன சொன்னாலுமே நாங்கள் வந்து சேர்த்துக்கு தயாராக இருக்கோம், ஸோ உன்னால தான் என்னோட லில்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த அகாடமியில் படிக்கிறா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. நம்ம ஆர்ட்டுமே வந்துட்டு கேட்குறதுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட் வந்து சொல்கிறான். அப்போ தான் நம்ம ஆர்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கதையை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறான், என்னென்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த எஸ் கிளாஸ் மானா பீஸ்ட்டை தோக்கடிச்சது. ஸோ இந்த விஷயம்லாம் சொல்லிட்டு அவங்க அப்பாகிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த பீஸ்ட்டுக்கு வரையுமே வந்து பார்த்திங்கன்னா அவன் கொடுக்குறான், அப்பா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி கொடுக்குறான். ஸோ அவருமே வந்து பார்த்திங்கன்னா வாங்கி அதை வந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்போ தான் அவர் வந்து சொல்லுவார், நான் வந்து இதை ஹீலிங் பண்ணுறப்போ லைக் அப்போ வந்து யூஸ் பண்ணி பார்க்குறேன், அது எப்படி இருக்குது, அதுக்கு வந்து நான் ஒரு ட்ரை கொடுத்து பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்லுவார். ஸோ அதுவும் இல்லாமல் நான் வந்து இது வரைக்கும் யோசிச்சு கூட பார்த்ததில்லை அப்படின்ற மாதிரி மிஸ் ஹெல்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஏன்னா அந்த எஸ் கிளாஸ் பீஸ்ட்லாம்
ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும் போல். ஸோ அவங்களோட யூனிவர்ஸில் வந்து அந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம ரே வந்து என்ன சொல்கிறாருன்னா, இல்லை சன், இதை வந்து நீயே ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இது பண்ண, ஸோ அதனால் உன்னோட லைஃபே இதில் வந்து நீ இது பண்ணியிருக்க, அதனால் நீயே உனக்கு தான் இது அப்படின்ற மாதிரி சொல்லி நீயே வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குற. நம்ம ஆட்டுமே அப்படியா சரி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இப்போ தான் நான் வந்து லைட் ஆரஞ்ச் ஸ்டேஜ் வந்து ப்ரோக் பண்ணி போயிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டோடனே திருப்பி எல்லாருமே வந்து ஷாக் ஆகிறாங்க. ஸோ ஏன்னா நம்ம எலிஜா வந்து குளிச்சுட்டு இருப்பான் ஸோ ஷவரில். நான் கூட டக்குன்னு ஆர்டுன்னு நினச்சிட்டேன். ஸோ பார்த்தா எலிஜா தான் குளிச்சுட்டு இருப்பான். ஸோ 6 பேக். ஸோ வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு இருக்கும் போது டக்குன்னு நம்ம ஆர்ட் வந்து கதவை திறந்துட்டு உள்ளே வந்துடுவான். ஸோ வந்துட்டு தம்பி பேண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லும் போது அவன் வந்து பார்த்திங்கன்னா, டேய் நான் ட்ரெஸ்ஸு போடலடா, என்னடா அப்படி சொல்லாமாரு அப்படின்ற மாதிரி கத்துவான். ஸோ அப்போ வந்து அவன் சொல்லுவான், டேய் தம்பி பயப்படாதப்பா, அதெல்லாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ப்ராமிஸாக தானே அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஆர்ட் வந்து வெளில வந்துட்டு இந்த மாஸ்க் எடுத்து பார்ப்பான். ஸோ இந்த 2 வருஷமாக வந்துட்டு நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு தெரியும்ல செல்வி அப்படின்னு சொல்லும் போது, ஆமாப்பா நீங்கள் வந்து ரொம்பவுமே ஹைட் ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செல்வி வந்து சொல்லும். ஸோ அப்போ தான் எலிஜாவுமே வருவான். ஸோ வந்துட்டு ஏன்ப்பா என்னாச்சு, ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஆர்ட் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி அங்கிள் வின்சென்ட் வந்து இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஏன்னா நான் வந்து உன்னை வந்து இந்த சைரஸ் அகாடமியில் ஸ்பான்சர் பண்ணுறதுக்காக கேட்டு பார்த்தேன். ஸோ அவர் வந்து அப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லும் போது எலிஜா வந்துட்டு அப்படியா என்ன சொன்னார் அவர் அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம ஆர்ட் வந்து சொல்கிறான், அவர் என்ன சொன்னார்னா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே படுக்க போயிடுறாங்க. சரி அப்போ தூங்கிட்டு இருக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து சொல்கிறான், யார் நம்ம எலிஜா வந்து சொல்கிறான், நான் வந்து சீக்கிரமாக சைரஸ் அகாடமியோட ஒரு ஸ்டூடெண்ட் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. ஸோ சைரஸ் அகாடமி தான் நான் பெஸ்ட்டு மேஜிக் ஸ்கூலே அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஆர்ட்டுமே ஆமாம்ப்பா, ஸோ இங்கே வந்து ஸ்கில் லெவல் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருந்தால் தான் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம தான் ஃபஸ்ட் இயரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து லைட்டாக போரிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம எலிஜா வந்து சொல்லுவான், ஸோ கண்டிப்பாக பவர்ஃபுல் ஃபேமிலிஸ்லேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்சிங் பாயிண்டர்ஸு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். அவங்க வந்து எப்படி நான் பவரை கண்ட்ரோல் பண்ணுறது கற்றுக்கிறது நிறைய விஷயம் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம எலிஜா வந்து சொல்லுவான். அப்போ வந்து ஆர்ட் சொல்லுவான், நான் வந்து நிறைய ட்ரிக்ஸை வந்து கற்றுப்பாங்க, அதுவும் இல்லாமல் எனக்கு முக்கியமாக லைட்னிங்கு அப்புறம் ஐஸ் ஆட்ரிபியூட், ஸோ இதை பற்றி தான் கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏன்னா லைட்னிங் மேஜிக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் அவனுக்கு ரொம்பவுமே மானா வந்து கன்சியூம் பண்ணிடுது. ஸோ அதனால் அவனால் ஒழுங்காகவுமே யூஸ் பண்ண முடியலன்றதுனால சொல்கிறான். அதுவும் இல்லாமல் அந்த பீஸ்ட் வில் மூலிமா தான் வந்து அந்த ஐஸையுமே அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ அப்போ தான் வந்துட்டு இவன் எலிஜா வந்து சொல்லுவான், நீங்கள் வந்து லுக்காஸோட என்ன பண்ணலான்னு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, லுக்காஸா அவனை பற்றி நான் எதுவும் இப்போதைக்கு ஐடியாவில் இல்லை, ஆனால் நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், அவனோட என்டையர் ஃபேமிலியே வந்து நான் தூக்கி வீசிடலான்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறமா ட்ரைனிங் தான்ப்பா ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதை கேட்டு நம்ம இவன் இருக்கான்ல எலிஜா வந்து சொல்கிறான்ப்பா, நான் ரொம்பவுமே சர்ப்ரைஸ்டாக இருக்கேன்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏன்னா ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறான், அதுவும் இல்லாமல் இந்த நம்ம லுக்காஸ்லாம் பார்க்க போகிறான்ல, சண்டை இதுக்கு மேலே சண்டை தானே அவங்களுக்குள்ள. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். அப்போ நம்ம ஆர்ட் வந்து சொல்கிறான், ஆமாம் நானும் சர்ப்ரைஸ்டாக தான் இருக்கேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பண்ண போகிறேன், ஸோ நான் போய் ஃபஸ்ட்டு தூங்கணும், ஒரு பில்லோவால் வந்து கட்டுறேன் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கு நடுவில் வந்துட்டு ஒரு பில்லோவால் வந்து கட்டிட்டு அவன் வந்து சொல்கிறான். யார் கட்டுவான்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எலிஜா தான் கட்டுவான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய டவுட் வந்து வருது, இடவிடமாக இருக்கும் வேணாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஏன்ப்பா இது வந்து ரொம்ப அவசியமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஆர்ட் வந்து கேட்பான். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவன் சொல்லுவான், எலிஜா வந்து சொல்லுவான், ஆமாப்பா 2 பாய்ஸ் வந்து பெட்டில் படுத்துருக்கோம் ஒரே பெட்டில், அதனால் அதெல்லாம் தேவை அப்படின்னு மாதிரி சொல்லுவான். அப்போ ஆர்ட் வந்து சொல்லுவான், நான் வந்து ஒரு பொண்ணாக இருந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது தலகானை தூக்கி ஆர்ட் தலைமலையே தட்டி வந்து பார்த்திங்கன்னா படுக்க வச்சுருவான். அப்புறம் எலிஜா வந்து சொல்லுவான், எனக்கு வந்து கேர்ள்ஸ் கூட வந்து பேச வராது, ஆனால் எனக்கு வந்து சைரஸ் அகாடமியில் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைப்பான்னு நீ நினைக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஆர்ட் வந்து சொல்லுவான், நீ பார்க்க ரொம்ப நல்லா இருக்கப்பா, ஸோ அதனால் நீ வந்து பயப்பட தேவையில்ல, ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்காகலாம் வரி பண்ணாத, கண்டிப்பாக வந்து உனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ அதுவும் இல்லாமல் அவன் வந்து சொல்லுவான், ஒரு நல்ல பிளாக் கலர் ஹேரோட ஒரு பொண்ணு நல்லா கிளாஸ் போட்டு வந்து உனக்கு கிடைக்கும், ஸோ அதுவும் இல்லாமல் நீ வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளுக்கு நிறைய பசங்க வந்து பிறப்பாங்க, அவங்களும் பிளாக் கிளாஸஸ் வந்து போட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ அப்போ வந்து நம்ம எலிஜா வந்து சொல்லுவான், என்ன குழந்தை பிறக்கும் போதே எனக்கு கிளாஸ் போட்டு தான் பிறக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பயங்கரமாக வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருப்பானுங்க. ஸோ ஃபன்னு வைபெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே வந்து தூங்கிடுவாங்க. ஸோ அடுத்த நாள் எழுந்திரிச்சு நம்ம ஆர்ட் வந்து கீழே இறங்கி வந்துட்டு இருக்கும்போது அங்கிள் வின்சென்ட்மே வந்து பார்த்திங்கன்னா வருவார். ஸோ பரவாயில்ல எந்திரிச்சியாப்பா அப்படின்னு சொல்லும் போது அவருமே எந்திரிச்சிட்டேன் அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஆர்ட் வந்து வருவான்.
ஸோ அப்போ தான் வின்சென்ட் வந்து சொல்லுவார், நீ வந்து ரொம்பவுமே க்யூரியஸாக இருந்தல அந்த இன்வென்டர்ஸ் கிட்ட பேசுகிறதுல. ஸோ அதில் வந்து ஒரு கான்டாக்ட் வந்து எனக்கு கிடச்சிருக்கு, அவரோட பேர் வந்து கிடியன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் அவர் வந்து சொல்கிறார், அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸ் ரிசர்ச்சர் மட்டும் கிடையாது, அவர் வந்து ஒரு பெஸ்ட் இன்வென்டர். இந்த சாப்பின்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா காசு வந்து இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு ஆள்னே வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறார். அவர் வந்து சைரஸ் சிட்டிங்கன்னு ஒரு 2-3 நாளில் வந்துடுவார், அதனால் நீ வந்து வெயிட் பண்ணு, ஸோ அதுக்கப்புறமா நம்ம போய் அவங்க கூட வந்து ஜாயின் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆர்ட் வந்து ஓகே கேட்க சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். அப்போ தான் நம்ம வின்சென்ட் வந்து சொல்லுவார், ஸோ ராயல் ஃபேமிலிஸ், சாப்பினில் இருக்க ராயல் ஃபேமிலிஸ், எலனாயரில், டார்வில், ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து எட்டிஸ்டனில் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்களாமா டவுன் டவுன் ஸ்கொயரில் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நான் பார்த்தேன், ஸோ அதை பற்றியும் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்போ வின்சென்ட் வந்து, நான் ரொம்பவுமே க்யூரியஸாக இருக்கேன்ப்பா, உனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் வேணும்னா சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, ஆர்ட் வந்து இல்லை எனக்கு தேவையான விஷயம்லாம் நான் வந்து பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஆர்ட் வந்து சொல்கிறான். ஸோ நம்ம ஆர்ட் வந்து சொல்கிறோம், என்னோடய பாஸ்ட் லைஃப் மூலிமா வந்து எனக்கு நிறைய நாலேஜஸ் வந்து இன்னுமே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக நம்ம ரெனால்டுமே வருவார். ஸோ பார்த்தோன்னே, என்னப்பா நீ வந்து வின்சென்ட் இன்னும் போகலையா, எங்கேயோ போகிறதா சொன்னி அப்படின்னு சொன்னோன்னே அவர் வந்து ஞாபகம் வருது. ஸோ ஒரு நிமிஷம் நான் வந்து சீக்கிரமாக போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வின்சென்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் வந்து சொல்கிறான், லைக் அவரோட இதில் வந்து வயிற்றில் தட்டிட்டு இந்த மாதிரி உங்களோட ட்ரைனிங்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து சொல்கிறார், நான் இப்போ தான் சாலிட் ஆரேஞ்ச் ஸ்டேஜை வந்து லைக் கிராக் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து சொல்லுவார், அப்போ தான் நம்ம ஆர்ட் வந்து அந்த பீஸ்ட் கோரை வந்து கொடுத்துருப்பான்ல, ஸோ அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு ரெனால்டு வந்து சம்மந்தமாக இல்லாமல் ரொம்பவுமே தேங்க்ஸ்ரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நான் வந்து டின்னர் அப்போ திருப்பியும் வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஆர்ட்டுமே ரெடி ஆகணும்ல, ஸோ அதனால் நான் வந்து ரெடி ஆகிறேன்ற பேர்லாம் வந்து அவன் கிளம்பி வந்துடுறான். அப்போ தான் ஏன் ரொம்ப வியர்டாக இருக்குது எனக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ தான் அந்த பீஸ்ட் கோரோட ஞாபகம் வரும். ஸோ அந்த பீஸ்ட் கோரில் வச்சு பார்த்திங்கன்னா அவனோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அவன் லைக் எப்படி சொல்கிறது, அவன் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் வந்து பண்ணுவான். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பீஸ்ட் கோர் இருக்குல்ல, ஸோ அந்த கோரை வந்து பார்த்திங்கன்னா லைக் அதுக்குள்ளே வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீஸ்ட் கோருக்குள்ளே அந்த ஒரு பீஸ்ட்டோட வில்லு வந்து இருக்கும். ஸோ அந்த பீஸ்ட்டு தான் நம்ம அங்கே பார்த்தோம்ல. அப்போ தான் வந்துட்டு பீஸ்ட் வில்லை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ முக்கியமான ஒரு இடம், ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பீஸ்ட் வில், ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு யூனிக்கான ஒரு மேஜிக்கு. ஸோ அது வந்து ரொம்பவுமே பவர்ஃபுல்லான யூசர்ஸ் கிட்ட தான் வந்து இதெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, லைக் ஒன்று வந்து அவங்களோட இது இருக்குல்ல, அவங்களோட பவர்ஃபுல் ஸ்டேஜை வந்து கிராஸ் பண்ணி வந்து அந்த பீஸ்ட் வில்லை வந்து வாங்கலாம். அப்படி இல்லைனா இந்த பீஸ்ட் கோர் மூலயமா வந்து எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிக்கிறான். நம்ம ஆர்ட் வந்து யோசிக்கிறான், சரி நம்ம வந்துட்டு 2 பீஸ்ட்டையும் வந்து இன்டகிரேட் பண்ண என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அது வந்து பாசிபிளா, சரி நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ற பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். ஸோ அந்த பீஸ்ட்டு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட் வந்து போயிடுறான். ஸோ போனோடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட்டுக்கு பின்னாடி சில்வியா வந்து பார்த்திங்கன்னா அப்பியர் ஆகுறாங்க. ஸோ ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேட் பண்ணும்போதே டக்குன்னு வந்து பீஸ்ட் கோர் கீழே விழுந்துருது. ஸோ நம்ம ஆர்ட்டுமே ஐயோ ரொம்ப க்ளோஸில் வந்து விட்டோமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, லைக் கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் என்னோடய ட்ராகன்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்ராய் ஆகிருக்கும் போல், சரி என்னோடய ட்ராகன் வந்து அந்த கார்டியன் பீஸ்ட் வில்லை வந்து டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கும் போல் அப்படின்ற மாதிரி ஆர்ட் வந்து யோசிச்சுட்டு, ஆனால் எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது, ஏன் எங்கள் அப்பாவால் இதை வந்து அப்சர்வ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அது இல்லாமல் இந்த பீஸ்ட் எலமெண்ட் அப்புறம் மேஜ் எலமெண்ட் ஆட்ரிபியூட், ஸோ இதெல்லாம் ரொம்பவுமே லைக் காம்பேக்டான ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்துட்டு ஈஸியாக வந்து எதுவும் பண்ண முடியாதுன்னு நம்ம வீரியன் வந்து சொல்லியிருப்பார். ஸோ அது வந்து அப்போ தான் வந்து அவனுக்கு ஞாபகம் வருது, நல்ல வேலை அப்போ இதுதான் ஒரு பிரச்சனைனா நான் வந்துட்டு எனக்கு வந்து தெரியும் யார்கிட்ட வந்து இந்த பீஸ்ட்டு குறை கொடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளை வந்து யோசிச்சு பார்க்குறான். ஸோ அவள் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லைக் ஆர்ட்டோட மூடு வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இது யாராக இருக்கலாம், ஸோ வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஆர்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான், என்னோட அடுத்த கொஞ்ச நாள் வந்து இந்த மாதிரி ட்ரைனிங்லேயே வந்து போச்சு, நானும் இவனும் வந்து பார்த்திங்கன்னா எலிஜாவும் ரொம்பவுமே ப்ராக்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா லைக் கொடுத்தோம். ஸோ அதுவும் இல்லாமல் எங்களோட ஃபேமிலியோடு சுற்றணும். ஸோ இந்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் பையன் மாதிரி வந்து நான் டேஸை வந்து ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அடுத்த நாளுமே காட்டுறாங்க, நம்ம எலி வந்து வந்திருக்காங்க. ஸோ குட் மார்னிங் பிரதர், சாப்பிட வந்து அம்மா கூப்பிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது உள்ள நம்ம எலிஜாவும் இவனை வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஆர்ட் வந்துட்டு டைமென்ஷன் ரிங்கை பற்றி யோசிச்சுட்டு இருப்பான். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓடி வந்து ஒரு குதி வந்து குதிப்பாங்க நம்ம எலி. ஸோ எந்திரிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்போயும் வந்து எந்திரிக்க மாட்டான், தூங்கிட்டே தான் இருப்பான். அப்போ தான் வந்துட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணாத சரியா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தூக்கு கழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவன் ஏதோ யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அதுவும் இல்லாமல் லேடிஸ் பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ தான் வந்து டேய் ரெடியாகடா, அம்மா வந்து சாப்பிட கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி நானும் அம்மாவும் வந்து ஆன்ட்டி தபிதா, ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வெளில போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம ஆர்ட்டுமே ஓகேன்ற மாதிரி சொல்கிறான். நம்ம எலிஜா வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு இவன் ஏன் இவ்வளோ வைலண்ட்டாக இருக்கானே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இப்படி தான் வந்து எழுப்பணுமா அப்படின்ற மாதிரி அவன் வந்து பார்த்திங்கன்னா யோசிப்பான். ஸோ கைஸ், இங்கே வந்து ஒரு ஃபேக்ட் சொல்லிட்டா,
ஸோ நம்ம வந்து சோலோ லெவலிங் பார்த்தோம்ல, சோலோ லெவலிங் பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ நம்ம ஜின்னு கூட வந்து இன்னொருத்தன் இருப்பான்ல, இன்னொரு ஜின்னு வந்து இருப்பானே, ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சைலண்ட்டாக இருந்தது பார்த்திங்கன்னா நம்ம ஜின்னுவோட சிஸ்டர் வந்து கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டான்ல. ஸோ இந்த மாதிரி இங்கே ஏதாச்சும் கதை வைப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவனுமே யோசிச்சுட்டு லைக் அடுத்த நாட்களை வந்து போக ஆரம்பிக்குது திருப்பியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எலிஜா வந்துட்டு நான் ஷாப்பிங் போகிறேன்னு சொல்லும் போது ஆர்ட் வந்து உன்கிட்ட காசு இருக்காப்பா அப்படின்னு கேட்கும்போது எலிஜா வந்து ஒரு லுக் விடுவான். ஸோ ஆர்ட் வந்து சைலண்ட் ஆயிடுவான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில்வியை வந்து அவங்க கூட போக ஆரம்பிச்சுட்டு நம்ம ஆர்ட்டு வின்சென்ட் எலிஜா வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களோட இடத்துக்கு போகிறாங்க. ஸோ யாருன்னு பார்த்திங்கன்னா கிடியன் இருக்கார்ல, ஸோ அவரோட இடத்துக்கு தான். ஸோ கதை வந்து தட்டி பார்த்தா ஒரு தலை வந்து வெளில வருது. ஸோ அதை பார்த்துட்டு மாஸ்டர் கிடியன் வந்து இங்கே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு ஓ நீங்களா வாங்க வின்சென்ட் உள்ளே வாங்க அவர் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து போகிறாங்க. ஸோ பயங்கர ஸ்மெல்லாக இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தான் இந்த இடத்துல வந்து ஃபீல் ஆகுது. ஸோ ஹைம்ஸ் அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து ஃபாஸ்ட்டாக வந்துட்டு நான் தான் சொன்னல உன்னை எவனையும் உள்ளே விடாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓ வின்சென்ட் நீயா, ஸோ ஓ சரி நான் வேறு யாரோ நினச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். அப்போ வந்துட்டு வின்சென்ட் வந்து சொல்லுவார் என்ன ரொம்ப கேவலமாக நடிக்கிறடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆமாப்பா இப்போ கொஞ்ச நாளாக நான் அப்படி தான் போயிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் என்கிட்ட வந்து டசன் ஆஃப் மெசேஞ்சர்ஸ் வந்து இந்த மாதிரி நிறைய மெசேஜ் வந்து பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய ராயல் ஃபேமிலி ஸோ பாஸ்ட் இயரில் வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறார். ஸோ அவரோட பிஸ்னஸ் வந்து அக்ராஸ் த ஓஷனில் இருக்குன்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறார். ஸோ நம்ம ஆர்ட் வந்து நீங்கள் வந்து ஓஷன்லாம் தாண்டி போவீங்களா அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்து நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லி முடிச்சிடுறாரு. ஆர்ட்டே வந்து அசிங்கப்படுத்தி விட்ருவார். ஸோ அப்போ வந்து வெயிட் இந்த எலி குஞ்சு யார் அப்படின்ற மாதிரி நம்ம ஆர்த்தரை பார்த்து அவர் வந்து கேட்பார். ஸோ அப்போ வந்துட்டு உங்களை பார்த்ததில் ரொம்பவுமே சந்தோஷம் மிஸ்டர் கிடியன். நான் வந்து அங்கிள் வின்சென்ட் வந்து சொல்லி தான் அவங்களோட ஒர்க்கை பற்றி சொல்லி வந்து கூப்பிட்டு வந்தார். என்னோடய பேர் வந்து ஆர்த்தர் லெவின், நான் வந்து ரெனால்ட் லெவினோட சன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம இவர் இருக்கார்ல கிடியன் வந்து கேட்பார் நீ வந்து ஏன்ப்பா சின்ன பசங்களாம் கூப்பிட்டு வர, நான் தான் சொல்லியிருக்கேன் அவனோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் யாரும் கூப்பிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து கூப்பிட்டு வரல, லைக் அவனே வந்து அவனோட இன்ட்ரெஸ்ட்டில் தான் வந்து என்னை கூப்பிட்டு வந்தான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறாரு. ஸோ அப்போ தான் நம்ம ஆர்ட் வந்துட்டு என்கிட்ட ஒரு ஆஃபர் வந்து மைண்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் தான் சொன்னீங்களா லாங் டிஸ்டன்ஸ்லாம் வந்து ட்ராவல் பண்ணுவீங்கன்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லும்போது என்ன சொன்னேன் அப்படின்னு வந்து அவர் கேட்பார். ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஆர்ட் வந்து என்ன சொல்லுவான்னா அப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒரு கிளாத் மாதிரி ஒரு மெட்டீரியல் வந்து எடுத்து ஏதோ வந்து ஸ்க்ரிபிள் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ வந்து அவர் இதை பார்த்துட்டு லைக் எப்படி இது வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸோ அப்போ நம்ம ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு இதை எடுத்து வரைஞ்சிட்டு இருப்பானா. அப்போ வந்துட்டு என்ன தராக்கி இருக்கிற அப்படின்ற மாதிரி கிடியன் வந்து பார்ப்பாரு. ஸோ எனக்கு வந்து இப்போ என்ன பிரச்சனைனா இவனுக்கெல்லாம் மூஞ்சில் முடி கூட வளரல, இவெல்லாம் வந்துட்டு என் முன்னாடி நிற்கிறானே அப்படின்ற மாதிரி கிடியன் வந்து சொல்லிகிட்டு இருப்பார். ஸோ அப்போ வந்துட்டு இல்லை இதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு இன்ஜினோட மைண்ட் மேப் இருக்குல்ல, ஸோ அதை வந்து வரைஞ்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி பார்ப்பாரு. ஸோ அதுவும் இல்லாமல் அந்த இன்ஜினோட மைண்ட் மேப்பில் என்ன விஷயம்னா அந்த இன்ஜின் வந்து மானா மூலிமா பவர்ட் ஆகலை. ஸோ ஸ்டீம் ஜென்ரேட்டராக இருக்கும் மற்ற எக்ஸ்டர்னல் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி, அதாவது எக்ஸாக்டாக நம்ம வேர்ல்டில் இருக்க மாதிரி அதை வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம ஆர்ட் வந்து செஞ்சுருப்பான். அதாவது அவனோட பாஸ்ட் லைஃப்பில் வந்து இருந்திருக்கும்ல. அப்போ தான் வந்துட்டு நம்ம ஆர்ட்டுமே சொல்லுவான் ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து மிஸ்ஸிங்காக இருக்கும், அதை கிடியனே வந்து பார்த்துருவார். ஸோ அவர் வந்து சொல்லுவார் ஒரு சில விஷயம் இங்கே மிஸ் ஆகிருக்குமே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆமாம் நம்மளோட பேச்சுவார்த்தை முடிஞ்சுன்னா நான் உங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவர் வந்துட்டு என்ன சொல்லுவார்னா பரவாயில்லப்பா நான் வந்து உன்னை வேஸ்ட்டுன்னு நினச்சேன், பரவாயில்ல நீ ஏதோ யூஸ் ஆகிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு கைத்தட்டியும் வந்து ஒரு ஆள் இருப்பார்ல, ஸோ அவர்கிட்ட சொல்லி ஒரு விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. ஸோ அதை கேட்டோன்னே வந்து பார்த்திங்கன்னா அவர் எடுத்துகிட்டு வர்றாரு. ஸோ அவர் வந்து சொல்கிறாரு கண்டிப்பாக உனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐரனைஸ் டைமண்டுன்னு ஒரு விஷயம் அது. ஸோ அது வந்து எப்படின்னா ஒரு மானா வந்து 5 டைம்ஸ் வந்து சைஸில் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து நம்ம ஆர்ட்டுக்கிட்ட வந்து அவர் சொல்லுவார் கிடியன் வந்து உன்னோட அங்கிள் வின்சென்ட் வந்து சொன்னார் நீ வந்து இப்போ தான் ஒரு மேஸாக வந்து மாறிட்டு வரியாமே, உனக்கு வந்து இது ரொம்பவுமே ஒரு வேல்யூபிளான ஒரு ஜெம்மாக இருக்கும், ஏன்னா இது இந்த விஷயங்கள்லாம் பண்ணுன்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு வின்சென்ட் வந்து சொல்கிறார் நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஆர்ட் வந்து சொல்லுவான் ஓகே தான் ஆனால் எனக்கு தேவையில்லப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அதை கேட்டு அப்படியாப்பா சரி ஹைம்ஸ் நீங்கள் போயிட்டு மிடில் ஷெல்ஃப் ரோசியில் வந்துருக்கும்ல, ஸோ அந்த மிடில் ஷெல்ஃபில் இருக்க எல்லா ஐட்டத்தையும் வந்து எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா வின்சென்ட்டும் யாரோ உட்காந்து பார்த்திங்கன்னா உள்ளே உட்காந்து பொறுக்கிட்டு இருக்காங்க பொருளை. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிரரை வந்து எடுப்பார் அவர். ஸோ எடுத்துகிட்டு உன்னால் இந்த விஷயத்தை வச்சு என்ன வேணால் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி காட்டும் போது நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்ற மாதிரி சிம்பிளாக ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறான். சரி அப்படியாப்பா அப்போ இது ஓகேவா அப்படின்ற மாதிரி ஒரு பொருளும் காட்டும் போது அவர் வந்து பார்த்திங்கன்னா இல்லைன்ற மாதிரி சொல்கிறான். அப்போ வந்துட்டு
இங்கே என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி நம்ம வின்சென்ட் வந்து பார்த்துட்டு இருப்பாரு. ஏன்னா கிடியன் வந்து இந்த அளவுக்கு மாறினது கிடையாது. ஸோ அதனால் இப்போ வந்து வர வழியில் போல் ஹைம்ஸ் நீ வந்து அந்த பெண்டன்ஸ் எடுத்துருவா அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அப்போ வந்துட்டு அவர் வந்து ஹைம்ஸ் வந்து சொல்லுவார், மாஸ்டர் இல்லை மாஸ்டர், இது வந்து நீங்கள் யாருக்கு செஞ்சீங்கன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியும், நீ போய் அதை மட்டும் எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, எஸ் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி இப்போ எடுத்துகிட்டு வர்றார். ஸோ அந்த பெண்டன்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 பாக்ஸ் வந்துருக்கும். ஸோ 2 பெண்டன்ட்டுமே ஓப்பன் பண்ணி பார்த்தா அது வந்து பார்த்திங்கன்னா லைக் ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது ஆக்சுவலாக ஒரு ராயல் ஃபேமிலிக்கு வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுருப்பாங்க. ஸோ உலகத்தில் இருக்க பெஸ்ட்டு டிசைனர்ஸ்லாம் சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து வேலை செஞ்சுருப்பாங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட் வந்து எடுத்து பார்த்தோன்னே வந்து சொல்கிறோம், இது வந்து ஃபீனிக்ஸோட ரூமில் செஞ்சது தானே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆமாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆர்ட் வந்து சைலண்ட்டாக இருப்பான். அப்போ வின்சென்ட் வந்து கேட்பாரு, ஃபீனிக்ஸ் ரூம்ஸ்னா என்னதுப்பா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. ஸோ அப்போ தான் வந்து கிடியன் சொல்லுவார், அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒரு ரேஸு, எஸ் கிளாஸ் மானாபிஸ்டில் ஒரு வேரியண்ட்டான ஒரு ரேஸு, அவங்களாம் பார்க்க ட்ராகன்ஸ் மாதிரியே இருப்பாங்க, ஒரு ரேரான ஒரு ஸ்பீசிஸ்ன்ற மாதிரி. அப்போ தான் நம்ம ஆர்ட் வந்து கேட்பான், அப்போ இதில் வந்து எஃபெக்ட்ஸ் எபிலிட்டிலாம் இருக்குமே அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து, ஆமாம்ப்பா, ஸோ இதில் வந்து என்ன எஃபெக்ட்னா லைக் எப்படி வந்து ஃபீனிக்ஸ் வந்து ஏதாச்சும் அதுக்கு ஆபத்துனா அது வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்குதோ, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ணுறாங்களே, ஸோ இது யார் வந்து போட்டிருக்காங்களோ ஸோ அவங்கள சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஞ்சூர்டு ஷீல்டு மாதிரி ஒன்று வந்து ப்ரொடெக்ட் ஆகும். ஸோ சப்போஸ் அந்த ஷீல்டு வந்து பார்த்திங்கன்னா உடையுதுன்னா லைக் இந்த பட்டர்ஃப்ளை வந்து கக்கூன் ஸ்டேஜ்லேருந்து வெளில வரும்ல, ஸோ அந்த மாதிரி அப்படி வந்து அது வந்து உடஞ்சிச்சுன்னா அந்த யூசர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃபான ஒரு லொக்கேஷனுக்கு வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய ஒரு எபிலிட்டின்ற மாதிரி சொல்கிறார். ஸோ எப்படின்னா ஒரு ஃபீனிக்ஸ் என்ன பண்ணுமோ அதே தான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆர்ட் வந்து கேட்பான், அப்போ எத்தனை வாட்டி இதை வந்து இந்த பெண்டன்ட்டை யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவர் வந்து சொல்லுவார், நான் வந்து ஒரு 5 வாட்டிக்கு மேலே வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுவும் இல்லாமல் இதெல்லாம் எஸ் கிளாஸ் ஸ்கோரில், ஸோ அதனால் நீ ஒரு 2 வாட்டி யூஸ் பண்ணலாம்ப்பா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ அப்போ தான் நம்ம ஆர்ட் வந்து கேட்பான், இது வந்து அது ராயல் ஃபேமிலிக்கு செஞ்சதான் நீங்கள் சொன்னீங்களே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாப்பா அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, நீ வச்சுருக்க ஐடியா தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீரியஸாக மாறிடுவார். ஸோ உன்னோட பிளான் என்ன அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேட்கும்போது நம்ம ஆர்ட் வந்து சொல்லுவான், ஒன்றும் இல்லைப்பா, என்னோடய தங்கச்சிக்கு வந்து பிறந்த நாள் வருது, அதுக்காக ஒரு நல்ல பர்த்டே கிஃப்ட்டுக்காக தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. ஸோ அதுவும் இல்லாமல் அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட் வந்து சொல்கிறான், எனக்கு வந்து எந்த பிளானுமே கிடையாது, ஸோ மற்ற விஷயத்த வந்து நான் ரிவீல் பண்ண வந்து விரும்பல, அதுவும் இல்லாமல் அது வந்து எதுக்கு எக்ஸாக்டாக யூஸ் ஆகுதுன்னு எனக்கு வந்து தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இது வந்து ரொம்ப முக்கியமாக அப்படின்ற மாதிரி நம்ம கிடியன் வந்து கேட்பார். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்லுவார், நீ வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் டே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்ப அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்போ தான் நம்ம ஆர்ட்டுமே ஓகே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். ஸோ இப்போ நான் சொன்ன பாயிண்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்காது, ஸோ லேட்டராக வந்து பார்த்திங்கன்னா புரியும். ஸோ அப்போ தான் நம்ம ஆர்ட் வந்து சொல்லுவான், கிடியன் நான் வந்து அந்தளவுக்கு நல்லவெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவருமே சிரிச்சுட்டு இருப்பார். அப்போ வந்து ஆர்ட் வந்து லைட்டாக ஃபயர் வந்து காட்டினோடனே டியூமன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் பார்ப்பார். ஸோ அப்போ தான் நம்ம வின்சென்ட் வந்து சொல்லுவார், ஸோ லைக் எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பிரெயின் இருக்கா ஒரு பையன் தான் இந்த ஆர்த்தர், நீங்கள் வந்து இந்த ஆர்த்தரை நம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இந்த ராயல் ஃபேமிலிஸை பார்த்தாலே ரொம்பவுமே பிடிக்காது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் கொஞ்சம் வந்து லைட்டாக மாறுறாரு. ஸோ அதுவும் இல்லாமல் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் தெரியாது, ஸோ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா டைகத்தன் தெரியும்ல, ஸோ அது ஒரு கான்டினென்ட். ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஞாயிறு, ஸோ அதுக்கப்புறமா டார்ஸு, அதுக்கப்புறம் நம்ம சாப்பின்னு, ஸோ இவங்களாம் வாழ்வாங்க. ஸோ அந்த கான்டினென்ட்டுக்கு பின்னாடி இன்னொரு கான்டினென்ட் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ காய்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா லிட்ரலாக ஒரு பெரிய பிரேக் த்ரூ. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு புது ஆர்க்கை கூட எடுத்துகிட்டு வந்து விடலாம். ஸோ அப்போ தான் நம்ம ஆர்ட் வந்து ஒரு புது கான்டினென்ட்டா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது நம்ம வின்சென்ட்மே ஆமாம்ப்பா அது வந்து உண்மை தான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஆர்ட் வந்து அங்கிள் வின்சென்ட் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் ஒரு ராயல் ஃபேமிலியோட எம்ப்ளாயின்றதுனால இந்த விஷயம் வந்து எனக்கு தெரியும், ஆனால் கான்ஃபிடென்ட்டாக நாங்கள் வந்து இல்லை, பட் கிரியனோட கன்ஃபர்மேஷன் படி இது வந்து கண்டிப்பாக உண்மை தான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ட் வந்து கேட்பான், நீங்கள் கன்ஃபார்மாக தான் சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீ என்ன நினச்ச ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு எவிடன்ஸ் இல்லாமலே பேசுவான்னு நினச்சா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சேரில் உட்காந்துட்டு ஒரு கதை வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறார். ஸோ ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இந்த டைகத்தனில் வந்து ஒரு பேர்டை வந்து பார்த்தோம். ஸோ ஒரு பேர்ட் லைக் மானா பீஸ்ட். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிஃபேக்ட் வந்து அட்டாச் ஆகிருந்துச்சு. ஸோ அதை வந்து டைகத்தனில் இது வரைக்கும் யாருமே பார்த்தது கிடையாது. ஸோ அதுவும் இல்லாமல் அதுக்கிட்ட ஒரு கேமஃப்ளேஜ் எபிலிட்டியுமே இருந்துச்சு. அதாவது லைக் கம்ப்ளீட்டாக மறைஞ்சு போகிற மாதிரி ஒரு எபிலிட்டி இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவர் வந்து பார்த்துட்டு சொல்லுவார், ஸோ வின்சென்ட்டு ஒரு மானா பீஸ்ட் வந்து கேமஃப்ளேஜ் யூஸ் பண்ணுற அளவுக்கு கேப்பபிள் இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்ப்பார். ஸோ அது வந்து எப்படி வந்து நீங்கள் அதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லும் போது, ஏதோ ஒரு சின்ன லக் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்போ தான் வந்து எப்படி அந்த கதையை வந்து சொல்கிறாரு. ஒரு 2 அட்வென்ச்சரர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்குரலுக்கு வந்து இது வந்து வச்சுருப்பாங்க. ஸோ ஷார்ட் வந்து வச்சுருப்பாங்க.
ஸோ ஸ்குரில் மிஸ் ஆகி ஸ்ட்ரைட்டாக போய் அந்த பேர்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோன் அடித்து பேர்டு வந்து கீழே விழுந்துருச்சு. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்டிஃபேக்ட் வந்து லைக் அதை அப்போ தான் வந்து நாங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணோம் இந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லும்போது, சரி ஆர்டிஃபேக்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேட்குறான். அப்போ தான் வந்துட்டு நம்ம கிடேன் வந்து சொல்கிறாரு, ஸோ ஒரு ஆர்டிஃபேக்ட்னால ஒரு மானாவோ இல்லை லைக் நிறைய விஷயத்த வந்து ஸ்டோரோ இல்லை ரெக்கார்டோ வந்து பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. அப்போ நம்ம ஆர்ட் வந்து கேட்டிருப்பான், அப்படி அந்த ஆர்டிஃபேக்ட் வந்து யாராச்சும் அட்டாச் பண்ணி அமுச்சு விட்டுருந்தாங்கன்னா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை இந்த ஹிஸ்ட்ரியிலே வந்து பார்த்திங்கன்னா கிடியன் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டஸ்ட் ஆர்டிஃபிஷியர், அதாவது அந்த ஆர்டிஃபேக்ட்லாம் செய்கிறவங்க. ஸோ டைக்கத்தனோட ஹிஸ்ட்ரியிலே அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆர்ட் வந்துட்டு அவர் தானா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒரு நிமிஷம் கொஞ்சம் பல்ப் வாங்கிப்பார். ஆமாம் அது உண்மை தான், நான் வந்து இந்த உலகத்திலே பெஸ்ட்டான ஒரு ஆர்டிஃபிஷியர், என்னால் வந்து எல்லா ஆர்டிஃபேக்ட்டுமே வந்து பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறாரு. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிடேன் வந்து சொல்கிறார், ஸோ அந்த ஆர்டிஃபேக்டில் வந்து பார்த்திங்கன்னா லைக் இந்த 3 கிங்டமோட இமேஜஸ்மே வந்து பார்த்திங்கன்னா லைக் வீடியோ ஃபார்மேட் மாதிரி லிட்டரலாக அப்படி சொல்லிக்கலாம் நம்ம சிம்பிளாக. ஒரு வீடியோ ஃபார்மேட் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அப்போ நம்ம ஆர்ட் வந்துட்டு நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்னது நீ பார்த்தியா அப்படின்ற மாதிரி அவர் கேட்கும்போது, ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஆர்ட் வந்து சைலண்ட் ஆகிடுறான். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்துட்டு எதுவும் புதுசாக பாசிபிலிட்டிலாம் ட்ரை பண்ணாதீங்க, இந்த ஸ்டீம் இன்ஜினை வச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது கான்டினென்ட் வந்து போக முடியும்ல, ஸோ அதனால் இந்த பிளானை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவன் சொல்கிறான். அப்புறம் வெளில வந்துடுறாங்க. அப்போ வந்துட்டு நம்ம வின்சென்ட் வந்து சொல்லுவார், நான் இந்த அளவுக்கு கிடேன் அந்த அளவுக்கு எக்ஸைட்டட் ஆகி நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படியா அப்படின்ற மாதிரி நம்ம ஆர்ட் வந்து பார்த்துட்டு வருவான். ஸோ அப்போ தான் நல்ல வேலை நான் வந்து இந்த விஷயம் வந்து இந்த டெக்னாலஜி வந்து அந்த அளவுக்கு ஹார்ம்ஃபுல்லாக கிடையாது, ஸோ அதுவும் இல்லாமல் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் இந்த டைக்கத்தன் கான்டினென்ட்டை வந்துட்டு இது கொஞ்சம் வெளியே காட்டும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். ஸோ இப்போ வந்து ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா புரியாது. ஸோ கிடேன் வந்து சொல்லுவார், நம்ம எதை பற்றி பேசுகிறோம் தெரியுதா, ஒரு கான்டினென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைலி அட்வான்ஸ்டு ஆர்டிஃபிஷியர் மட்டும் இருக்காது, ஸோ அங்கே வந்து ஈவன் ஸ்ட்ராங்கரான ஒரு மேஜர்ஸ் கூட இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்போ இங்கே தான் ஏதோ புதுசாக ஒரு ஆரம்பம் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருப்பான் நம்ம ஆர்ட்டு. இப்போ நம்ம எலிஜாவுமே வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிப்போம். அப்போ தான் எலிஜா வந்து சொல்லுவான், ரேடர்ஸ் வந்து சொன்னார் இந்த மாதிரி 3 கிங்டமே யூனிஃபை ஆகிறதுக்கு பற்றி பேச போகிறாங்களாம், என்னால் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து வெயிட் பண்ண முடியல, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆர்ட் வந்து யோசிப்பான். ஸோ அப்போ வந்து இந்த யூனிஃபிகேஷனுக்காக ஒரு புது கான்டினென்ட்டை கூட வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவர் பண்ண முடியும் கிடேன் சொன்ன மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு வின்சென்ட் சொல்கிறாரு, எனக்கு வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியுது, ஆனால் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எலிஜா வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்கான். அப்போ ஒரு பையன் வந்து பார்த்திங்கன்னா போட்டு செம்மையாக புள்ளி பண்ணிகிட்ருப்பாங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு ரேஷியல் புல்லிசமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவாங்க. ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா போட்டு ஒரு ட்வார்ஸ் சேர்ந்த ஒருத்தவனை வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக அடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ வந்துட்டு சொல்லுவான், நீங்கள்லாம் வந்து சேர்ற அளவுக்கு ரொம்ப இலக்காரமாக போச்சா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம எலிஜா வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து அவனை தள்ளி விட்டுருவான். ஸோ தள்ளி விட்டு அந்த பையனை காப்பாற்றி விட்டு, ஓகேவாப்பா எந்திரிச்சு நில்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ வந்துட்டு என்னால் கொஞ்சம் கூட நம்ப முடியல, ஒரு காமனர் என் மேலே கை வாசனா எவ்வளோ தைரியம் உனக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி அடித்து நம்ம எலிஜாவோட கண்ணாடியை பறக்க விட்டுடுறான். ஸோ அதுக்கப்புறமா என்னோடய ஃபன்னை வந்து எவ்வளோ தைரியம் தான் இன்டரப்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ வின்சென்ட் வந்து பார்த்துட்டு இருப்பார், இது வந்து லைக் இதெல்லாம் இப்படிலாம் நடக்கக்கூடாது, நான் வந்து ஒரு சில காடை வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ட் வந்து ரெடியாக இருப்பான். ஸோ அப்போ வந்துட்டு வேணாம் ஆர்ட் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வின்சென்ட் வந்து சொல்லுவார். ஸோ அப்போ தான் நம்ம இவன் இருக்கான்ல எலிஜா வந்து யோசிப்பான், இப்போ வந்து நான் என்னோடய மேஜிக் வந்து இங்கே யூஸ் பண்ணேன்னா ஆர்த்தரும் மிஸ்டர் ஹெல்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளே வந்து மாட்டிப்பாங்க, ஸோ கண்ட்ரோல் பண்ண எலிஜா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவனுக்குள்ளேயே அவன் வந்து சொல்லிப்பான். ஸோ அப்போ தான் எலிஜாவோட ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு டார்வ்ஸோட சிம்பிள் தானே இது, ஸோ நீ டார்வ் சேர்ந்தவனா அப்படின்றவரை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு அவன் முடியை பிடிச்சி இழுத்து, உனக்குலாம் எவ்வளோ தைரியம் தான் நீ வந்து இங்கே வரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம இவன் எலிஜா வந்து சொல்லுவான், இப்போ வந்து நான் இங்கே என் வானா யூஸ் பண்ணலன்னா என்னால் ஜெயிக்க முடியாது போலே அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவன் அட்டாக் பண்ணால் அவனோட ஸ்டிக்கை வந்து பார்த்திங்கன்னா தூக்குவான். அப்போ வந்துட்டு யாரோ வந்து தடுத்து பிடிப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு, பரவாயில்லப்பா எனக்கு வந்து விளையாடுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும், நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு கேமை விளையாடுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஆர்ட் வந்து உள்ளே இறங்குறான். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ வந்து நம்ம எண்ட் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இந்த மாதிரி தரமான ட்விஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் இன்னும் மூவி ஃபைமே இருக்குது. ஸோ இதுக்கான ரெஸ்பான்சஸ் தான் நான் மூவி ஃபை வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.